ஆகஸ்ட் 9-10 கம்பராமாயணம் ஆரம்பிக்கலாம் மேடம். ஓகே, 431 படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த வாமன அவதாரம் ஃபுல்லா பார்த்தோம். எப்படி வாமன அவதாரமா அவர் எப்படி என்ன அவன் பேர் டக்குன்னு மறந்து போயிட்டு, மகாபலிய எப்படி 3 அடி போட்டு வாங்கினார் சொல்லிட்டு. சோ அந்த வேலை ஆனதுக்கு அப்புறம் அவர் திருப்பி வைகுண்டம் போயிடுறாரு. அந்த வைகுண்டோட டிஸ்கிரிப்ஷன், அந்த பாம்பு படுக்கையில எப்படி திருப்பி போய் ரிலாக்ஸ் பண்றாருன்னு. ஏன் இதெல்லாம் சுத்தமா தமிழ்ல வரலன்னு தெரியல, ஓய்வு எடுத்துக்கிறான்னு சொல்ல முடியாது. சோ யோக நிஷ்டையில இருக்காரு சொல்லிடலாம். ஓகே, திருப்பி யோக நிஷ்டைக்கு போயிடுறாரு. சோ 431. ஆதலால் அருவினை அறுக்கும் ஆரிய காதலால் கண்டவர் பிறவி காண்குறார் வேதநூல் முறைமையால் வேள்வி முற்றுவேற்கு ஈது அலாது இல்லை வேறு இருக்கற்பாலதே. அருவினை அறுக்கும் ஆரிய, உயிர்களை பற்றி வருத்தும் அரிய வினைகளை அழித்து காக்கும் மேலோனே, காதலால் கண்டவர், இந்த தூய்மையான இடத்தை காதல் கொண்டு காண்பவர்கள் பிறவி காண்குறார், பிறவி நோயை காண மாட்டார்கள். ஆதலால் வேத நூல் முறைமையால், ஆதலாலே வேத நூல்களில் கூறிய முறைப்படி வேள்வி முற்றுவேற்கு, வேள்வியை நடத்த நினைத்திருக்கும் எனக்கு இருக்கற்பாலது, வீற்றிருந்து செய்யத்தக்க இடம், இது அல்லாது வேறு இல்லை, இவ்விடம் அல்லாது வேறு இல்லை, இது அல்லாது வேறு இல்லை, இவ்விடம் அல்லாது வேறு இல்லை. ஆதலால் அறிவினை அறுக்கும் என்று கொண்டு திருமால் இருந்த இடமாதலால் தீவினைகளை அழிக்க வல்லதிது என கூறும் ஆம் அருவினை கடத்தற்கரிய வினைகளாம். காதல், அன்பு அல்லது பக்தி, வேத நூல், வேதமும் நூல்களும், உம்மை தொகை, முற்றுதல், நிறைவேறச் செய்தல், முற்றுவேன், வினையாலையணையும் பெயர் இருக்கல், இருத்தல், பால், தன்மை, அசை, வேள்வி, யாகம், வேள்வி செய்ய ஏற்ற இடமிதுவே என முனிவன் கூறினான் என்பது கருத்து. உயிர்களை வினைகள் நம்மளுக்கு திருப்பி திருப்பி பிறவி வினைகள்லாம் ஐ திங்க் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன்ல. திருப்பி திருப்பி பிறவி வினைகளெல்லாம் நம்மளுக்கு வருத்தும், அதை அழிக்கும் கடவுளே, மேலோனே கடவுளே அப்படி வச்சுக்கலாம். காதலால் கண்ட நம்ம இந்த இடத்த ரொம்ப பிரியமா, அந்த வைகுண்டத்தை, இப்ப இங்க சொல்றது வைகுண்டத்தை ரொம்ப பிறவிய ரொம்ப அன்போட இருக்கிறவங்களுக்கு வேற பிறவி வரவே வராது. அதனால வேத நூல்களை கூறியபடி வேள்வி நடத்தணும்னு நான் விருப்பப்படுறதுக்கு இந்த இடத்த தவிர எனக்கு வேற இடம் பெருசா கரெக்ட் சரியா இருக்க மாதிரி தோணல என்று முனிவன் கூறுகிறார். எனக்கு ஒரு டவுட் வருது. இவர் வைகுண்டத்தை சொல்றாரா இல்ல மகாபலி அங்க யாகம் பண்ணார் அந்த இடத்துக்கு வாமன அவதாரம் வந்தார், அந்த இடம் மகாபலி பண்றேன்னு சொல்றாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த மகாபலிய ஆட்கொண்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துக்கு விஷ்ணுவே போயிருக்காரு இல்லையா, அதனால சொல்றாரு. பத்தி சொல்லல இல்லையா? இல்ல எனக்கு தெரியல, அப்படி தோணல எனக்கு. ஓகே, வேற யாருக்கானு தோன்றதா அப்படி? இந்த பாட்டு முடியும் போது மேடம், இதுக்கு முன்னாடி பாட்டு 430ல மாவலி வரலாற்றை முனிவன் கூறினான். சோ மாவலி வரலாற்றை கூறி முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து விஸ்வாமித்திரர் அவங்க இருக்க இடத்த சுத்தி சொல்றாரான்னு தோணுது எனக்கு. இல்ல அந்த இடத்த அடையறாங்க இல்லையா, இந்த அந்த இடத்தோட பெருமைய சொல்றாரு அந்த முனிவன். அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி மாபலி ஆட்கொண்ட இடம், திருமால் வந்த இடம், இதெல்லாம் இருக்கு, இத்தனை பெருமை வாய்ந்து இந்த இடத்தை விட எனக்கு வேள்வி பண்றதுக்கு வேற என்ன அடக்க முடியுங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்றாரு இல்லையா. அவரு அதுக்கு முந்தின பாடெல்லாம் வைகுண்டத்துல போய் படுத்துட்டாரு, அது தனி கதை. அது வேலை முடிச்சாச்சு, அவரு போய் படுத்துட்டாச்சு. பட் இது இப்ப நம்ம திருப்பி கண்டினியூ பண்றாரு. ராமர் லட்சுமி அழிச்சுட்டு பண்ண முனிவர் மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. இந்த மாதிரியான இடத்துல நான் வேள்வி பண்றதை விட வேற என்ன இருக்க முடியுங்கிற மாதிரி. ஓகேயா? 432. ஈண்டு இருந்து இயற்றுவன் யாகம் யான் என நீண்ட பூம் பழுவத்து நெறியின் எய்தி பின் வேண்டுவ கொண்டு தன் வேள்வி மேவினான் காண்தகு குமரரை காவல் ஏவியே. ஈண்டு இருந்து இயற்றுவன் யாகம் யான் என இவ்விடத்திலிருந்து நான் வேள்வியை செய்வேன் என்று
நீண்ட பூம்பழுவத்து நீண்ட மலர் நிறைந்த அச்சோலை எடுத்து நெறியின் எய்தி முறையாகச் சென்று பின் வேண்டுவ கொண்டு பின் வேள்விக்குரியன சேகரித்துக் கொண்டு காண்தகு குமரரை அழகுடைய அரசிலங்குமாரர்களாகிய ராமலக்குவர்களை காவல் ஏவி காவல் புரியுமாறி கட்டளையிட்டு தன் வேள்வி மேவினான். தனது வேள்வியை தொடங்கினான். ஈண்டு இவ்விடம் ஏற்றுவன் செய்வேன் தன்மை ஒருமை வினைமுற்று பூம்பழுவம் அழகிய சோலையுமாம் காண்தகு காணத்தக்க நோக்குடை என முன்னும் கூறியது காண்க. காவல் காக்கும் செயல் மேவி பொருந்தி ஏவி கட்டளையிட்டு அரசிலங்குமரர்களை காவலுக்கு ஏவி விஸ்வாமித்திர முனிவன் இங்கிருந்து வேள்வியை செய்து முடித்தேன் என்று வேள்விக்கு வேண்டியவர்களை சேகரித்துக் கொண்டு வேள்வியை தொடங்கினான் என்பது கருத்து. அதுல புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுல அர்த்தம் புரியுது. இதுல எதுக்காக நான் நடுவுல போன வாட்டி பாதிதான் பார்த்தேன். எதுக்காக விஸ்வாமித்திரன் இந்த வேள்வியை செய்யறாரு? அவங்க வேள்வி செய்யறது தானே அவங்களோட இது இல்லையா? எப்பவுமே அவங்க எதையும் வேண்டுதலுக்கு வேண்டி இல்ல, வேள்வி செய்யறதுதான் அவங்களோட தொழில்ங்கிற மாதிரி அவங்களோட பணி எப்பவுமே வேள்வி செய்யறது. சில பேர் இப்ப மகாபலி மாதிரி இருக்கிறவங்க இல்ல ராவணன் மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தை வேண்டி வேள்வி செய்யறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி முனிவர்கள் அவங்களோட தொழிலே வேள்வி செய்யறது தான். இந்த வேள்வியில் அவங்க மக்களோட நன்மையும் உத்தேசித்து கூட செய்வாங்க. அதுதான் செய்யறாங்க, பொது நலத்துக்காக செய்வாங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் சில மழை வரணும் எல்லாருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு யாகம் பண்ணுவாங்க. மக்கள் நல்ல விதமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்கும் யாகம் பண்ணுவாங்க. சோ அவங்க யாகம் பண்றதுதான் அவங்களோட தொழிலே. சரி, புரியுது. சோ அதான் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு சாமான்களை சேகரித்து கொண்டு வேள்வியை தொடங்கினார். ராமலட்சுமணர் காவல் இருந்தார்கள். இதுதான் அர்த்தம். 433. எண்ணுதற்கு ஆக்க அரிது 2-3 நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர். அழகா இருக்குல்ல? மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் நல்லாட்சி செய்து வரும் காக்கும் மன்னனாகிய தயரதனுடைய மைந்தர்களாகிய ராமலக்குவர்கள் முனிவன் விண்ணவர்க்கு ஆக்கிய வேள்வியை விஸ்வாமித்திர முனிவர் தேவர்களின் பொருட்டு விஸ்வாமித்திர முனிவர்கள் தேவர்களின் பொருட்டு செய்த வேள்வியை கண்ணினை காக்கின்ற இமையன் கண்விழியை காக்கும் இமை போல 2-3 நாள் காத்தனர். 6 நாட்கள் வரை காப்பாற்றினர். அது 2-3 நாள் 6 நாள் கணக்காயிடுது. எண்ணுதற்கு ஆக்க அரிது இச்செயல் நினைத்து பார்ப்பதற்கும் செய்வதற்கும் அரிதேயாகும். வேள்வி எண்ணுதற்கு ஆக்கரிது என்னும் பொருள் கொள்வர். விண்ணவர் தேவர் அவர் பொருட்டு செய்ததாதலின் விண்ணவரை காக்கிய வேள்வி என்றார். மைந்தர் புத்திரர் மண் பூமி ராமலக்குவர்களின் காவலின் வேள்வி 6 நாட்கள் நடந்தது என்பது கருத்து. இப்ப புரியுது இல்லையா? யாருக்காக பண்ண? அவர் தேவர்களுக்காக அப்பப்போ எல்லா உலக நலன் அப்படி வரும், தேவர்கள் நலனுக்கு இப்ப பண்றாரு முனிவர். அந்த யாகம் பண்ணும்போது அதை காக்குறது கண்ணின் இமைக்கா நம்ம சொல்ல கண்ணை இமை போல காக்குறது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ராமலக்குவர்கள் அவர்களை பாதுகாத்து 6 நாட்கள் இந்த வேள்வியை செய்தார் அப்படிங்கிறது கருத்து. எனி டவுட்? அடுத்ததுக்கு போலாமா? புரியுது. ஒரு செகண்ட். 434. காத்தனர் திரிகின்ற காளை வீரரில் மூத்தவள் முழுது உணர் முனியை முன்னி நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர் ஏத்த அருங்குணத்தினாய் வருவது ஒன்று என்றான். காத்தனர் திரிகின்ற வேள்வியை காத்தவர்களாக அந்த வேள்வி சாலையை சுற்றி திரிந்து கொண்டிருந்த காளை வீரரில் அந்த காளை போன்ற 2 வீரர்களில் மூத்தவனாகிய ராமபிரான் முழுது உணர் முனியை முன்னி யாவும் அறிந்த முனிவனாகிய விஸ்வாமித்திரனை அடைந்து ஏத்த அருங்குணத்தினாய் போற்றுதற்கரிய உயர் குணத்தோய் நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர் கொடுந்தொழில் செய்பவர் என்று நீ கூறிய அந்த கொடிய அசுரர்கள் வருவது என்று என்றான். இந்த வேள்வி சாலைக்கு வருவதுதான் எப்போது? ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க அவங்க.
இந்த வேள்விச்சாலைக்கு வருவதுதான் எப்போது என்று கேட்டான். காத்தனர் முற்றச்சம், காளை வீரர், காளை பருவத்திலான வீரர்கள் எனவும் கூறலாம். முழுதுணர் முனி, அனைத்தும் அறிந்தவன் உணர்முனி. வினைத்தொகை ஏத்து பிளஸ் அரும், போற்றற்கரிய, வருவது, வருவதாகிய, காலத்தின் மேல் நின்றது. 6 நாட்களும் வராதவர் என்றுதான் வருவது என ஐயம் தோன்ற கேட்டான் எனலாம். நல்லா புரியுதுல்ல? புரியுது. சின்ன பசங்கள்ல சரி. 435. வார்த்தை மாறு உரைத்திலன் முனிவன் மௌனியாய், போர்த்தொழில் குமரனும், போர் தொழிலாச்சு அவங்களுக்கு, போர்த்தொழில் குமரனும் தொழுது போந்த பின் பார்த்தனன் விசும்பினை பருவ மேகம் போல் ஆர்த்தனர் இடித்தனர் அசனி அஞ்சவே. முனிவன் மௌனியாய், விஸ்வாமுத்திரன் வாய் பேசாதவனாகி, வார்த்தை மாறு உரைத்திலன், மறுமொழி கூறவில்லை. போர்த்தொழில் குமரனும் போர்த்தொழில் வல்ல ராமபிரானும் தொழுது போந்த பின் அது அறிந்து முனிவனை வணங்கி சென்ற பின் விசும்பினை பார்த்தனர், வானத்தை நோக்கினான். பருவ மேகம் போல் ஆர்த்தனர், அப்போது அரக்கர் வந்து பருவகால மேகத்தை போல ஆரவாரித்தவராய் அசனி அஞ்ச இடித்தனர், இடியும் அஞ்சும்படி இடித்தார்கள். வார்த்தை மாறு, மறுவார்த்தை, மறுமொழி. மௌனி மௌன விரதம் மேற்கொண்டவன். போந்த வந்த. அசனி இடியார்த்து, ஆரவாரித்தல், இடியார்த்தல் ஆரவாரித்தல். பருவமேகம் மழைக்காலத்து மேகம். தீயவர் என்று வருவது என கேட்ட ராமனுக்கு முனிவன் மறுமொழி கூறவில்லை. வணங்கி மீண்ட ராமன் வானத்தை பார்த்தான். அரக்கர் வந்து ஆரவாரித்தார்கள். இங்க கொஞ்சம் ஒரு தவறு இருக்குல்ல, என்ன அந்த பொயட்ரியில வந்து முனிவன் பார்த்தான் வருது, முனிவன் மேகத்தை பார்க்கும்போது அந்த அசுரர்கள் இடி போல வந்தார்கள்னு போட்டிருக்கு. இந்த அர்த்தத்துல வந்து வணங்கி மீண்ட ராமன் வானத்தை பார்த்தான்னு வருது இல்லையா? இல்ல, இங்க அது முடிஞ்சிருத்து. வார்த்தை மாறு உரைத்திலன் முனிவன் முனிவனை வணங்கி சென்ற பின் வானத்தை நோக்கினான். இல்ல போர்த்தொழில் குமரனும் தொழுது போந்த பின் பார்த்தனின் விசும்பினை, ராமன் தான் மேல பாக்குறாரு. அந்த முனிவனை வணங்கி சென்ற அவர் ஒண்ணும் சொல்லாம பேசாம தன் வேலை ராமன் தான் பார்க்கிறார். ராமன் வானத்தை பார்க்கும் போது அரக்கர்கள் பெரிய இடிப்போல் இடியையே அஞ்சும்படி இடித்தார்கள். மேல போலாமா? செய்யுள் 436. எய்தனர், எரிந்தனர், எரியும் நீருமாய் பெய்தனர், பெருவளர பிடுங்கி வீசினர், வைதனர், திழித்தனர், மழுக்கொண்டு ஒச்சினர், செய்தனர், ஒன்று அல தீய மாயமே. எய்தனர், அவ்வரக்கார் அம்புகளை வில்லில் தொடுத்து எய்தார்கள். எரிந்தனர், சூலம் வேல் முதலியவைகளை எடுத்து மேலே எரிந்தார்கள். எரியும் நீரும் ஆய் பெய்தனர், நெருப்பையும் தண்ணீரையும் பெய்தார்கள். பெறுவதை பிடுங்கி வீணர், பெரிய மலைகளை பிடுங்கி வீசினார்கள். வைதனர், தெழித்தனர், வைதார்கள், அதட்டினார்கள். மழுக்கொண்டு ஒச்சினர், மழுவை எடுத்துக்கொண்டு வீசினார்கள். ஒன்றல தீய மாயம் செய்தனர், பலவிதமான மாய செயல்களை செய்தார்கள். எய்தல், அம்பு எய்தல், பெய்தல், கொட்டுதல், எரிதல், வேல் எறிதல், வரை மலை, வைதல், நிந்தித்தல், தெழித்தல், அதட்டுதல், மழுப்படை ஒச்சல், வீசுதல், மாயம், மாயச் செயல்கள், ஒன்று அல்ல ஒன்று அல்லாத பல செயல்கள் என்ற பொருளை உணர்த்தும். அவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து அம்புகளை வீசுறாங்க, சூலத்தை எடுத்து போடுறாங்க, நெருப்பு எடுத்து போடுறாங்க, தண்ணி கொட்ட வைக்கிறாங்க, பெரிய பெரிய மலையெல்லாம் எடுத்து வீசுறாங்க. இது மாதிரி அவங்க பலவிதமான மாய செயல்களை எல்லாம் செய்யறாங்க. ராமன் கேட்டதுக்கு இப்ப அரக்கர்கள் வந்துட்டாங்க. எப்போ வருவாங்கன்னு வந்துட்டாங்க. அவங்க பருவ மேகமாட்டம் எல்லாரும் வந்துட்டாங்க. அதுல மழுப்படைன்னு போட்டிருக்காங்களா? அது என்ன மீனிங்? மழுனா நெருப்பு, மழுனா சிவன் கையில வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, முழுவை ஏந்திய. மழுனா நெருப்புன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. மழுப்படை ஒச்சல், வீசுதல். இல்ல, மழுனா என்னன்னு கேக்குறான். மழுனா நெருப்புன்னு நினைக்கிறேன். வீசினார்கள். ஒன்றல தீய மாயம் செய்தனர், மழுக்கொண்டு ஓச்சினர். மழுனா கோடாரி அல்லது பரசுன்னு வருது. அப்படியா? மழுனா நெருப்புன்னு இல்லையோ, சிவன் கையில இருக்கிறது மழுவை போன்ற மழு.
சிவனின் ஆயுதம். ஆயுதம். சிவனின் ஆயுதம் தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே. கோடாரி, பரசுவால் அந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள். ஆனா சிவன் கையில அதுவும் இருக்குமே. அதான் பரசு. மழுங்கிறது சிவபெருமானின் ஆயுதங்களில் ஒன்று அப்படிதான் போட்டிருக்காங்க. சிவபெருமான் கையில நெருப்பு இருக்குமா? ஆமா, சக்தி மாதிரி இருக்கும், அதுல நெருப்பு இருக்காம. அது ஒரு விளையாடல்ல அது இருக்கும். ஒரு ஒரு இதுல இருக்கும். அது ஒரு போஸ்னு சொல்லலாமா? நடராஜர் கையில இருக்கும். ஆமா ஆமா ஆமா, நடராஜர் கையில. நான் நினைச்சேன் அதுதான் மழுன்னு நினைச்சேன். ஓகே, இந்த பாட்டு புரியுது இல்லையா? 437. ஊநகு படைக்கலம் உருத்து வீசின கானகம் மறைத்தன கால மாறி போல் மீன் நகு திரைக்கடல் விசும்பு போர்த்தன வானகம் மறைத்தன வளைந்த சேனையே. உருத்து வீசின ஊநகு படைக்கலம், அந்த அரக்கர்களால் உருத்து எரியப்பட்ட பகைவர் உடல் வன்மையை எளிதாக மதித்து உள்ளே புகும் படைக்கருவிகள். கால மாறி போல் கானகம் மறைத்தன, பருவகால மழையை போல் காட்டையே மூடிவிட்டன. மீன் நகு திரைக்கடல், மீன்களை கொண்ட அலைகடல் விசும்பு போர்த்த என மேலெழுந்து வானத்தை மறைத்தது போல வளைந்த சேனை வானகம் மறைத்தன. வேள்விச்சாலையை வளைத்து கொண்ட அந்த சேனை வான வீதியையே மூடி நின்றது. ஊநகு படைக்கலம், உடம்பை இகழும் படைக்கலங்கள் என்றது எவரது உடலும் அதற்கு பொருட்டல்ல என்பதை உணர்த்தும். நகுதல், இகழ்ந்து நகைத்தல். உருத்து, சினம் கொண்டு கோபித்து. வீசினமான படைக்கலம், வினையால் அணையும் பெயர். கானகம் என்பவைகளில் அமைந்த அகம் அடைமொழி. மீன் நகு, இதில் நகுதல், உயிர்தலம். திரைக்கடல், அலைகளை உடைய கடல். இரண்டன் உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. போர்த்தது பிளஸ் போர்த்தென என நின்ற தொகுத்தல் விகாரம். அரக்கர்கள் சினம் கொண்டு வீசிய படைக்கலங்கள் பருவகால மழை போல அந்த காட்டையை மூடிவிட்டன. வேள்விச்சாலையை முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து கொண்ட அசுர சேனை அலைகளை உடைய கடலே மேலே எழுந்து வானத்தை மூடிக்கொண்டது போல காணப்பட்டது. அப்படி அவர்கள் அந்த காட்டையே மூடுற மாதிரி சினம் கொண்டு அவர்கள் வீசிய படைக்கலங்கள் பருவ மழை போல பெய்ய அப்படி கொட்டுறது. அந்த அவர்களோட பர்ணசாலை, அந்த வேள்வி சாலையே முற்றுகையிட்டு கொண்டது அந்த அசுர சேனை. அது அலைகடல் எழுந்த போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுது இல்லையா? புரியுது மேம். ஆனா இதுல அலைக்கடல் சொன்னாலே நமக்கு புரியும். ஆனா அது மீன்களை கொண்ட அலைக்கடல் அப்படின்றது மீன் எல்லாம் மேல அந்த மீனோட கலர் பளபளன்னு இருக்கும் இல்லையா, அது ஒளிர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். மீன் நகு திரைக்கடல், அது ஒரு அட்ஜெக்டிவ் அவ்வளவுதான். மீன் நகு, இது நகுதல், ஒளிர்கிறது. அந்த கடல்ல இருந்து கடல் பொங்கி அந்த மீனெல்லாம் வெளியில அந்த மீனோட மேல்பாகம் பளபளன்னு தான் இருக்கும், சில்வர். அதுவே வானத்தை மறைக்கிறது தான், ஒளிர்றதுதான், அதெல்லாம் தெரியறதுதான், வெள்ளை பளபளன்னு. இல்லாட்டி இவங்க அசுரர்கள்லாம் கடல் மாதிரி வராங்க, அவங்க கிட்ட இருக்க ஆயுதம் எல்லாம் மீன் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி கூட எடுத்துக்கலாம். இது ஓமை தான், ஓமை. படைக்கருவிகள் பருவகால மழை போல, அதான் பருவகால மழையை போல காட்டையே மூடிவிட்டன. மீன்களை கொண்ட அலைகள் மேலெழுந்து வானத்தை மறைத்தது போல, அகைன் ஓமைதான். அது போல வேள்வி சாலையை வளைத்துக் கொண்ட சேனை வான வீதியை மூடி நின்றது. செந்தில் கரெக்ட். இன்னும் இருக்கே கொஞ்சம், சாரி நான் படிக்கல. மின்னு வாழ் வினைத்தொகை. மின்னு உகரம் சாரியை. வில் வாழ் என்பன ஒளி என்னும் பொருள் கொண்டனவா. ஒலி குறிப்பு. உலாவுதல் பெயர்தல். உரறிய ஒலித்த. ஊழி பேச்சு. யுகம் முடிவு. வல்லை விரைவு. ஓர் ஒப்பற்ற. மழையும் இதில் உண்மை. இறந்தது தழி இய எச்ச உண்மை. இது அடுத்த பாட்டு இல்லையா? சாரி, தப்பா படிக்கிறேனா? இல்ல, நீங்க அடுத்த பாட்டு தான் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ பாட்டு படிக்கல இன்னும். சரி. அதான் பார்த்தேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஐ வில் ரீட். 438. வில்லோடு மின்னு வாழ்மிடைந்து உலாவிட பல் ஈயம் கடிப்பினில் இடிக்கும் பல்படை
ஒல் என உரறிய ஊழி பேர்ச்சியுள் வல்லை வந்து எழுந்தது ஓர் மழையும் போன்றதே. மின்னும் வாழ் வில்லோடு மிடைந்து உலாவிட, மின்னுகின்ற வாட்கள் விற்களுடன் கலந்து பெயர்ந்து வர, மின்னுகின்ற வாட்கள் விற்களுடன் கலந்து பெயர்ந்து வர, கடிப்பினில் பல் இயம் இடிக்கும் குறுந்தடிகளால் பல வகை வாத்தியங்களை அடித்து கொண்டு வரும் பல்படை ஒல் என உரறிய, பலவிதமான படைகள் ஒல் என்று ஒலித்தன. ஊழி பேர்ச்சியுள் இச்செயல் யுகம் முடியும் காலத்தில் வல்லை எழுந்ததோ, உலகை முடிக்க விரைந்து எழுந்து வந்த ஒரு மழையும் போன்றது, பெருமழையும் போன்று காணப்பட்டது. மின்னு வாழ் வினைத்தொகை. மின்னு உகரம் சாரியை, வில் வாழ் என்பன ஒளி என்னும் பொருள் கொண்டனவாம். ஒல் ஒலி குறிப்பு, உலாவுதல் பெயர்தல், உரறிய ஒலித்த, ஊழி பேர்ச்சி யுகம் முடிவு, வல்லை விரைவு, ஓர் ஒப்பற்ற, மழையும் இதில் உம்மை, இறந்தது தழிய எச்ச உம்மை, வந்தெழுந்தது எழுந்து வந்தது சொல் மாற்று, வில்லும் வாளும் உலாவ பல வகை வாத்தியங்கள் ஒலிக்க வந்த படைகள் ஒலித்த ஒலியால் ஊழி பெருங்காலத்தில் விரைந்து வந்த மேகம் போலவும் இருந்தது என்பது கருத்து. அரக்கர் சேனையின் போர்த்திறம் 3 செய்யுள்களால் கூறப்பட்டதாம். அவர்கள் வர வேகத்தையும் அவங்க வந்து அதை தாக்குற இதையும் 3 பாட்டுல அப்படி சொல்றார். எப்படி அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க, எப்படி அந்த யாகசாலை அலைகடல் மாதிரி வந்து சூழ்ந்துட்டாங்க, பருவமழை மாதிரி வந்து வில் வாழெல்லாம் போட்டாங்க. அதுல வந்து அந்த வில்லும் வாழும் மின்றா மாதிரி இருக்கிறது, அலைகடல்ல எழுந்த மீன்கள் மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் 3 பாட்டுல சொல்றாரு. புரியுது இல்லையா? எனக்கு டவுட் இருக்கா? 409 கருவடை எயிற்றினர், கடித்த வாயினர், துவர் நிற பங்கியர், சுழல் கண் தீயினர், பவர் சடை அந்தணன் பணித்த தீயவர் இவர் என இலக்குவதற்கு ராமன் காட்டினான். கவர் உடை எயிற்றினர், பிளவுபட்ட பற்களை உடையவர்களும், கடித்த வாயினர், பற்களால் உதட்டை கடித்த வாயை உடையவர்களும், துவர் நிற பங்கியர், பவளம் போன்ற நிறமுடைய தலைமயிரை உடையவர்களும், கடல் கண் தீயினர், சுழலுகின்ற கண்களிலே தீயை உடையவர்களும் ஆகிய இவர்களே பவர் சடை அந்தன, செறிந்த சடைமுடியை உடைய விஸ்வாமித்திரரின் பணித்த தீயவர் இவர், சொன்ன கொடிய அரக்கர்களாகும். விஸ்வாமித்திரர் சொன்ன கொடிய அரக்கர்களாகும் என இலக்குவனுக்கு ராமன் காட்டினான் என்று இலக்குவனுக்கு ராமன் சுட்டி காட்டினான். கவர் பிளவு, எயிறு பல், துவர் பவளம், பங்கி மயிர், பவர் செறிவு. சோ இப்ப ராமர் சொல்றாரு, இந்த மாதிரி இவங்கதான் வந்து விஸ்வாமித்திரர் சொன்ன அரக்கர்கள். இவர்கள் வந்து பிளவுபட்ட பற்களும் உதட்டை கடித்த வாயும் உடையவர்கள், பவளம் போன்ற நிற தலைமயிரை உடையவர்கள், ரெட் கலரா, சுழலுகின்ற கண்கள்ல தீயை உடையவர்கள். இவர்கள் தான் வந்து இவர் சொன்ன அந்த தீயவர்கள் அப்படின்னு சொல்ற ராமன் வந்து லக்ஷ்மணர்கிட்ட சொல்றார். அதை கேட்ட லக்ஷ்மணன் 440 கண்ட அக்குமரனும் கடைக்கண் தீ உக விண்டனை நோக்கி தன் வில்லை நோக்கினான். அண்டர் நாயக்கா இனி காண்டி ஈண்டு அவர் துண்டம் வீழ்வன என தொழுது சொல்லினான். கண்டம் அக்குமரனும் ராமபிரான் காட்ட கண்ட அந்த இளையவனான இலக்குவனும் கடைக்கண்ட தீ உக, கடைக்கண்களிலே தீ சிதறும்படியாக விண்டனை நோக்கி வானத்தையும் பார்த்து தன் வில்லை நோக்கினான், தனது வில்லையும் பார்த்தான். பின்பு அண்டர் நாயக்கா ராமனை பார்த்து, தேவர்களுக்கு தலைவனே, இனி வீழ்வன இவர் துண்டம், இனி கீழே விழுது இவர்களுடைய உடலின் துண்டங்களே, ஈண்டு காண்டி இப்போதே காண்பாயாக என தொழுது சொல்லினான் என்று ராமனை வணங்கி கூறினான். ராமன் வந்து இவர்கள் தான் அந்த அரக்கர்கள்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் வந்து கண்கள்ல ரொம்ப கோபம் வந்து, நான் இப்ப இவர் வானத்தையும் பார்த்து வில்லையும் பார்த்து இவர்களை இப்ப நான் வந்து அட்டாக் பண்ண துண்டம் துண்டா கீழே உழப்போறது இவங்க உடல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பயே நீ இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை வணங்குறான் இலக்குவன். அக்குமரன் இளையவன் கடைக்கண் கண் கடை சொல் மாற்று உக கக்க அண்டர் தேவர்கள் துண்டம் சிதைந்த துணுக்கு வீழ்வன வினையால் அணையும் பெயர் விண் தனை தன் அசை விண்ணை நோக்கி வில்லையும் நோக்கினான் என்பது ராமன் ஆணையை எதிர்நோக்கி நின்றான் என்க. வில்லை ரெடியா வச்சுட்டு ராமன் என்ன சொல்றான், தலைவன் சொன்னப்படிதான் பண்ணணும்னு முன்னன் சொல்லணும்ல. அடுத்தது வாசிக்கலாமா?
தூமவேல் அரக்கர்தம் நினமும் சோரியும் ஓமவெங் கனலிடை உகும் என்று உண்ணி அத்தாமரைக் கண்ணனும் சரங்களே கொடு கோமுனி இருக்கை ஓர்கூடமாக்கினான். தூமவேல் அரக்கர்தம் புகைக்காலும் வேலையுடைய அவ்வரக்கரது நினமும் சோரியும் சதை துண்டங்களும் இரத்தமும் ஓமவெம் கனல் இடையுகும் தூய வேள்வித்தீயிலே சிதறி விழக்கூடும் என்று உன்னியே என்று நினைத்தவனாய் தாமரைக் கண்ணனும் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ராமபிரான் சரங்களே கொடு தனது அம்புகளை கொண்டே கோமுனி இருக்கை அரச முனிவனான விஸ்வாமித்திரனுடைய இருப்பிடத்தை ஒரு கூடம் ஆக்கினான், ஒரு கூடாரமாக செய்து விட்டான். அந்த அம்பு வச்சே அவங்க இருக்கிற இடத்த சேவ் பண்ணுன்றதுக்காக ஒரு கூடாரம் மாதிரி பண்ணிட்டாங்க. அம்பாலேயே அம்பாலேயே. தூமம் புகை, நினம் உடற்சதை, சோரி ரத்தம், ஓமம் வேள்வி, உண்ணி நினைத்து, வெங்கனல் பண்பு தொகை, இருக்கை இருப்பிடம், அறக்கிறது நினமும் ரத்தமும் வேள்வித்தீயில் விழாதபடி ராமன் முனிவரது இருக்கையை அம்புகளாலேயே ஒரு கூடாரமாக்கினான் என்பது கருத்து. இது சிம்பிளா இருக்கு. மகாபாரதத்துல கூட அர்ஜுனன் பீஷ்மருக்கு அம்பு படுக்கை போட்டு கொடுத்தான். போரெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பீஷ்மர் வேண்டின்னு இருப்பார், நான் நினைத்தப்பதான் எனக்கு என் உயிர் போகணும்ட்டு. அதனால அவர் அந்த உத்தராயண காலத்துக்கு வெயிட் பண்ணும்போது அர்ஜுனன்ட்டு சொல்லுவார், அப்பா ஒரு படுக்கை மாதிரி போட்டு கொடுத்துருவோம் அம்பாலே, அதுலதான் அவர் படுத்துன்னு இருப்பார் அந்த காலம் வர வரைக்கும். அப்போ ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும்னு கேட்ட உடனே பூமியில ஒரு அம்பை போட்டதும் ஒரு பெரிய ஊற்று வரும், அந்த ஊற்றுல இருந்து அவர் அந்த தண்ணியை குடிப்பார் அப்படின்னு ஒரு சீன் வரும் மகாபாரதத்துல. சோ இந்த அம்பாலே அவங்க ஒரு கூடாரம் மட்டும் செஞ்சுட்டாராம் ராமன். நஞ்சு அட எழுதலும் நடுங்கி நாள்மதி செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல் வஞ்சனை அறக்கரை வெறுவி மாதவர் அஞ்சன வண்ண நின் அபயம் யாம் என்றார். நஞ்சு அட எழுதலும் பார்க்கடலை கடைந்த போது நஞ்சு தம்மை அழிப்பதற்கு எழுந்து வர நடுங்கி நாள்மதி செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல் நடுக்கம் கொண்டு பிறைசந்திரனை அணிந்துள்ள சிவந்த சடைமுடியனான சிவபிரானை அடைக்கலம் அடைந்த தேவர்களைப் போல் வெஞ்சின அறக்கரை வெறுவி கொடுஞ்சினமுடைய அரக்கர்களுக்கு அஞ்சி மாதவர் வேள்வி சாலையிலிருந்த முனிவர்கள் எல்லாம் அஞ்சன வண்ண மை போன்ற நிறத்தை உடைய ராமபிரானை யாம் நின் அபயம் என்றனர், நாங்கள் அடைக்கலம் என்றார்கள். அவங்க வேள்வியில இருக்கிற மத்தவங்க எல்லாம் ராமபிரானை நின் அபயம் என்ற நாங்கள் உங்களை அடைக்கலம், நீங்க எங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. அட அழிக்க, அடல் தொழிற்பெயர், நாள்மதி ஒரு கலைச்சந்திரன், செம்மை பிளஸ் சடை செஞ்சடை, வெறுவுதல் அஞ்சுதல், அஞ்சனம் மை, வண்ணம் நிறம், பார்க்கடலில் நஞ்சு எல அஞ்சிய வேதர்கள் சிவபெருமானை அடைக்கலம் அடைந்தது போல அரக்கர்களுக்கு அஞ்சிய முனிவர்கள் ராமபிரானை அடைக்கலம் அடைந்தனர் என்பது கருத்து. சரியா புரியுது? புரியுது. அடுத்தது கவித்தனன் கரதலம் கலங்களீர் என செவித்தலம் நிறுத்தினன், சிலையின் தெய்வ நான் புவித்தலம் குருதியின் புணரி ஆக்கினன், குவித்தனன் அரக்கர்தம் சிரத்தின் குன்றமே. கலங்களீர் என முனிவர்களே கலக்கமுறாதீர்கள் என்று கூறி கரதலம் கவித்தனன், கைகளை கவித்து அவர்களை அமர்த்திய ராமபிரான் சிலையின் தெய்வ நான் தனது வில்லின் தெய்வீகமான நானை செவித்தலம் நிறுத்தினன், காதுவரை இழுத்து நிறுத்தினவனாய் புவித்தலம் குருதியின் புணரி ஆக்கினான், அந்த காட்டினையே இரத்த கடலாக்கினானாய் அரக்கர்தம் சிரத்தின் குன்றம் குவித்தனன், அரக்கர்களின் தலைகளை மலையாக குவித்து விட்டான். கவித்தல் அமர்தல், கரதலம் உள்ளங்கை, செவித்தலம் இரு பெயரொட்டு பண்பு தொகை, நான் கயிறு, குருதி ரத்தம், புணரி கடல். கடலுக்கு இன்னொரு வார்த்தை இதுல இருக்கு, புணரி. சிரத்தின் குன்றம், உருவகம் கலங்காதீர்கள் என கூறி கையமர்த்தி வில்லின் நானை காதுவரை இழுத்து நிறுத்தி அந்த காட்டையே இரத்த கடலாக்கி அரக்கர்களின் தலை மலைகளை குவித்து விட்டான் ராமபிரான் என்பது கருத்து. அவங்க கூட தலையை வெட்டி மலை மாதிரி குவிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. இரத்தக்கடல்
அந்த போலாமா? அவ்வளோ பேரு நிறைய பேர் இருக்காங்க போலப்பா அந்த மலையும் கடலுமா அப்படி. கடல் மாதிரி வந்தாங்கல்ல. அதான் ஆமா அவங்க வீசினத கடல் மாதிரி, இது வந்து மலை மாதிரி தலை குடிச்சிட்டாங்க அப்படி. குமிச்சிட்டோம். உயர்வு நவிழ்ச்சி அணி. அடுத்தது திருமகள் நாயகன் தெய்வ வாலிதான் வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இருவரில் ஒருவனை கடலில் இட்டது, அங்கு ஒருவனை அந்தகபுரத்தின் உய்த்ததே. திருமகள் நாயகன் லக்ஷ்மி கேள்வனாகிய ராமபிரானுடைய தெய்வ வாலிதான் தெய்வத்தன்மை வாய்ந்த அம்பானது வெறுவரு தாடகை பயந்த நூவுலகும் அஞ்சும்படியான தாடகை பெற்ற வீரர்கள் இருவரில் வீரர்களான சுபாகு மாரிசன் என்னும் 2 பேரில் ஒருவனை கடலில் இட்டது, ஒருவனான மாரிசனை கடலில் தள்ளிவிட்டது, அங்கு ஒருவனை மற்றவனான சுபாகு என்பவனை அந்தகபுரத்தில் உய்த்தது, எம்புரியில் கொண்டு போய் சேர்த்தது. திருமகள் நாயகன் திருமால் திருவின் அவதாரமான ராமனை இப்பெயரால் குறிப்பிட்டார். முன்பும் திருமாலின் கேள்வன் என்றது நினைவு கூறத்தக்கது. தெய்வவாளி தெய்வத்தன்மை வாய்ந்த அம்பு, அந்தகன் யமன், புறம் ஊர் உய்த்தல் செலுத்துதல். ராமபிரானது தெய்வத்தன்மை வாய்ந்த அம்பு தாடகியின் பிள்ளைகளில் ஒருவனை கடலில் சேர்த்தது, மற்றொருவனை அந்தனூருக்கு கொண்டு போய் சேர்த்தது என்பது கருத்து. மேம் இந்த 2 பேர் இது இப்பதானே சொல்றாங்க. எனக்கு தான் ஒரு டவுட் வருது. பின்னாடி ராமனும் சீத்தையும் காட்டுக்கு போகும்போது மாயமானா வருவானா? இதே அவன் தானா இவன் தெரியல. அதுவும் தெரியல. அதே மாதிரி வந்து அந்தகனருக்குங்கிறது என்ன அர்த்தம் புரியல. என்னது? எம்புரியில் இன்னொருத்தர் மாரிசன கடலில போட்டது, இன்னொருத்தர் அந்தகனூருக்கு. ஓஹோ, ஓகே ஓகே. அந்தகபுரத்தில் உய்த்தது, யமபுரியில் கொண்டு போய் சேர்த்தது. ஓகே, எம்புரி இல்ல யமபுரி. அது இல்ல யமபுரி. கொண்டு போய் தப்பா வந்திருக்கு. அது அந்த ஸ்பெல்லிங் அதே மாதிரி இந்த சுபாகு மாரிசன் இந்த 2 பேரோடது அந்த கதை இதுக்கு முன்னாடி வந்துச்சுங்களா? இல்ல வந்திருக்கு. ஒரு வாட்டி எங்கேயோ மாரிசன் மென்ஷன் வந்தது எனக்கு வந்தது. ஆனா அந்த கடலில் இட்டது அப்படின்றது என்னன்னு தெரியல. அது இப்பதான் இதே மாரிச்சன் தான் பின்னாடி வரானா அப்படின்னு. ஆனா இப்ப பழி வாங்கறதுக்காக கூட வந்து சீத்தைய மாயமானா வருவானே அவன். பாக்கலாம், பின்னாடி பாக்கலாம். என்ன இதே மாரிசனா அந்த மாதிரி அப்புறமா தான் வரும். அதே மாதிரி இன்னொன்னு, ஆக்சுவலி லக்குவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த அம்பை எடுத்து வீசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ராமர் ஏன் விட்டாங்கன்ற மாதிரி வருது. அவங்கள சொல்லாம தெய்வத்தன்மை வாய்ந்த அம்பானது இல்ல, ஒருவேளை தம்பி கஷ்டப்பட வேண்டாம் அண்ணன் பண்ணிருக்கலாம். 2 பேர்ல டேர்ன் எடுத்துட்டு இருக்கலாம். ராமலட்சுமி அண்ணன் தானே பெரியவன். முதல்ல லக்குவன் பண்ணியாச்சு, இப்ப ராமன் பண்ணலாம்னு பண்ணிருக்கலாம். லக்குவன் என்ன பண்ணா? முதல்ல வெயிட் பண்ணதா சொன்னாங்க. வெயிட் தான் பண்றான், அண்ணனோட பர்மிஷனுக்காக வெயிட் பண்றான். நான் வானத்தையும் பார்த்து அந்த வில்ல போட்டு தலைகளை குவிச்சிருக்கானே, லக்ஷ்மணன் தானே பண்ணது. அத இல்ல, அது ராமர் பண்ணதான் போட்டிருக்காங்க. ராமர் தானே தலைகளை குவிக்கிற. லக்ஷ்மணன் பண்ணலையா? அப்போ இல்ல, லக்ஷ்மணன் வந்து ராமனை பாக்குறாரு, நான் இப்ப பண்ணிட்டோமா அப்படின்னு பர்மிஷன் மாதிரி கேட்டுட்டு லுக்ஸ் அட் ராமன். அப்புறம் ராமன் தான் இப்ப வந்து அந்த மலை மாதிரி குவிச்சுடுறாரு எல்லாத்தையும் போட்டு. அதுக்கப்புறம் மாரிசனை கொல்றதும் ராமன் தான். ஆமா, அது வந்து என்னன்னு போடல ஃபுல்லா. அது என்ன கதைன்றது. 2 பேர்ல ஒருத்தனை கடலில் இட்டது, இன்னொருத்தனை யமபுரியில போட்டது. எந்த ராமனுடைய அம்பானது அது தெய்வத்தன்மை வாய்ந்த அம்பு 2 பேரையும் ஒருத்தரை கடல்லையும் ஒருத்தரை யமபுரியிலையும் போட்டது. சோ மறுபடியும் ராமன் தான் பண்றார். ஓகே, அவரையும் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா 2 பேர்ல வயசுல பெரியவர்ங்கிறதுனால அவர் பண்ணிருக்கலாம் இருக்கலாம். ஓகே, அடுத்தது துணர்த்த பூந்தொடையிலான் பகலி தூவினான், கணத்திடை விசுமினை கவித்து தூர்த்தலால் பிணத்திடை நந்து இவர் பிடிப்பார் கண் ஈண்டு என உணர்த்தினர். ஒருவர் முன் ஒருவர் ஓடினார். துணர்த்த பூந்தொடையலான் கொத்தாக விரிந்த மலர் மாலையை அணிந்த ராமபிரான் பகலி தூவினான், மற்றுமுள்ள அரக்கர்களின் மேல் அம்புகளை ஏவினான். கணத்திடை விசுமினை கவித்து அவ்வம்புகள் ஒரு பொழுதில் வானத்தை சூழ்ந்து கொண்டு
தூர்த்து மூடிவிட்டது. இவர் ஆஹ் இவர் பிணத்திடை நடந்து இந்த அரசகுமாரர்கள் பிணங்களின் மீது நடந்து வந்தேனும் ஈண்டு பிடிப்பர் என இங்கு நம்மை பிடித்துக் கொள்வார்கள் என்று உணர்த்தினர். ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டவர்களாய் ஒருவர் முன் ஒருவர் ஓடினர். அந்த அரக்கர்கள் ஒருவருக்கு முன் மற்றொருவராக ஓடலாயினர். இந்த மாதிரி ராமர் எல்லாரையும் கொன்னதுனால மத்தவங்க பயந்து ஓடுறாங்க. துணர்த்த கொத்தாக விரிந்த தொடை மாலை பகலி அம்பு கவித்தல் சூழுதல் தூர்த்தல் மூடுதல் அல்லது மறைத்தல் விசும்பு வானம் என என்று செய்யா என்ற வாய்ப்பாட்டு வினையச்சம் உணர்த்தினர் முற்றச்சம். ராமபிரான் அம்புகளை ஏவ அவை வானையும் மறைத்து விட்டது. அஞ்சிய அரக்கர்கள் பிணத்தின் மேல் நடந்தேனும் நம்மை பிடித்து விடுவார் என ஒருவருக்கு முன் ஒருவராக ஓடலாயினர் என்பது கருத்து. புரியுறது இல்ல, எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அடுத்து படிக்கலாமா? படிக்கலாம். ஓடின அறக்கரை உருமின் வெங்கனை கூடின குனைத்தலை மிரைத்து கூத்து நின்று ஆடின அழகையும் அயன் கீர்த்தியை பாடின பரந்தன பறவை பந்தரே. ஓடின அறக்கரை அவ்வாறு பயந்து ஓடிய அரக்கர்களை உருமின் வெங்கனை அவர்களை கொல்லுமாறு ராமபிரானால் ஏவப்பட்ட கொடிய அம்புகள் கூடின உரிய இலக்கை போய் சேர்ந்தன. குறைத்தலை அதனால் அரக்கர்கள் கொல்லப்பட்ட அவர்களது குறையுடல்களான கவந்தங்கள் மிரைத்து நின்று ஆடின. விரைத்து நின்று ரத்த வெள்ளத்தில் ஆடலாயின. அழகையும் பிணங்களையும் வாரி தின்ன வந்த பேய்களும் அயன் கீர்த்திகளை பாடின. ராபிரானது வெற்றி புகழை பாடலாயின. பறவை பந்தல் பறந்தன. பந்தல் போன்ற பறவை கூட்டம் வானத்தில் விரிந்தன. உருமு இடி உருமின் வெங்கனை இடி போன்ற கொடிய அம்பு. குறைத்தலை தலை துண்டிக்கப்பட்ட முண்டம் கவந்தம். மிரைத்தல் விரைத்தல் அழகை பேய். அயன் மேலோன் கீர்த்தி புகழ் பறந்தல் விரிதல். பந்தர் பந்தர் ஈற்றுப்போலி. இது இந்த பந்தர்ன்றது என்ன சொல்றாங்க? பந்தர்ன்றது பந்தல்ன்றது இல்லுக்கு பதில் இரு வந்திருக்கிறது. போலின்னு சொல்றாங்க. பந்தல் போன்ற விரிந்த பறவை கூட்டங்கள். கடைசி வார்த்தை ஈற்று போலின்னு கடைசி வார்த்தை இருக்கு பதில் இல்லுக்கு பதில் இரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல கரெக்டா தான் பறவை கூட்டம். பந்தல் போன்ற பறவை கூட்டம். அது போலி, அது ஒரிஜினல் இல்ல, போலி. அதான் அர்த்தம் என்ன? இவங்க விடுற அம்பு குறி தவறாம அவங்களை கொன்னு தலைய துண்டாக்கி இது கொஞ்சம் கோரா இருக்கு. வயலன்ஸ் வந்துருச்சு திடீர்னு கம்பராமாயணத்துல. ஆமா அதான் சொன்னேம்மா, ஒண்ணுத்த நல்லதா சொல்லும் போதும் உயர்வின வீழ்ச்சி, இப்படி அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்றதுலயும் உயர்வின வீழ்ச்சி தான். ரொம்ப பேய் ஆடி பேயும் ராமர் புகழ் பாடுறதான். ஓகே அடுத்து போகலாமா? உச்சமா இருக்கு எல்லாமே. பந்தரை கிழிந்தன பரந்த பூமழை. அந்தர துந்துமி முகிலின் ஆர்த்தன இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார் சுந்தர வெள்ளியை தொழுது வாழ்த்தினர். பரந்த பூமழை தேவர்கள் பொழிந்த மலர். பந்தரை கிழிந்தது பறவை கூட்ட பந்தலை கிழித்து கொண்டு கீழே விழுந்தது. அந்தர துந்துமி முகிலின் ஆர்த்தன வானத்திலிருந்து துந்துமி வாத்தியங்கள் மேகங்களைப் போல முழங்கின. இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினர் இந்திரன் முதலான தேவர்கள் வான வீதியிலே வந்து திரண்டனராய் சுந்தர வெள்ளியை தொழுது வாழ்த்தினர். அழகிய வெள்ளாளனாகிய ராமனை தொழுது வாழ்த்தினார்கள். கிழித்து கொண்டு கீழே இறங்கின என்பது பொருள். பூமழை மழை மிகுதி பொருளாய் தந்து நின்றது. துந்துமி தேவர்கள் இசைக்கருவி. ஈண்டுதல் கூடுதல் திரள்தல். சுந்தரம் அழகு. வெள்ளை உடையவன். தொழுது வணங்கி வாழ்த்தினர் துதித்தனர். அரக்கர்களால் அல்லலுற்ற தேவர்கள் அவ்வல்லல் தீர்ந்தமையால் மகிழ்ந்து ராமனை வழங்கி வாழ்த்தினர் என்பது கருத்து. ஆமா இதுல சுந்தர வெள்ளியன்றாங்க. வெள்ளினான் அந்த மாதிரி இது நம்ம தமிழ்ல வில்லினா இல்ல, அது வில்லன் வில்லின்றுவா, வேற அது வேற.
இல்ல இல்ல வில்லாளன் வில்லாளன்ற ஒரு வார்த்தை இருக்கு. வில்லாளன்னு கூட சொல்லுவா இல்லையா? வில்லாளன்றதுக்கு பதிலா வில்லின்றாங்க. அதான் கேட்கணும். வில்லை ஏந்தியவன். வில்லை ஏந்தியவன். ஓகே. அது அது அந்த ஃபீமேலுக்கு சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? என்னமா? இல்ல வில்லாளன் பதிலா வில்லின்னு சொல்றது ஃபீமேல் ஓரியன்டா சொல்ற மாதிரி இருக்கா அந்த வார்த்தை? ஆமா ஆமா கேக்குறேன். கரெக்ட். ஆமா ஆமா நம்மளுக்கு அப்படி பழக்கம் ஆச்சு இல்லையா? அது இங்கிலீஷ் வார்த்தை இல்ல, வில்லன் வில்லி. ஆமா, வில்லன் வில்லி. ஆக்சுவலா வில்லி இல்ல வேம்ப்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வில்லன் வேம்ப். நம்ம தமிழ்ல வில்லி ஆக்கிட்டாங்க. நம்ம தமிழ்ல வில்லனை வில்லி ஆக்கிடுவோம். வில்லின்றோம். இங்கிலீஷ் வில்லனை I வில்லி don't know whether there is an English word like வில்லி. கிடையாது. இங்கிலீஷ்ல கிடையாது. நம்மளா ஆக்கினதுதான். நம்ம பண்ணது வில்லன் வில்லி. இந்த வில் வந்து வில்லை உடையவன்றதுல இருக்கு. வில்லை உடையவன். அதான் வில்லாளன் ஒரு வார்த்தை இருக்கு. வில்லாளன் ஒரு வார்த்தை இருக்கு. வில்லை ஆள்பவன். வில்லை ஆள்பவன். ஓகே ஓகே. அடுத்து போலாமா? போலாம். 444. புனிதர் மாதவர் ஆசியன் பூமழை பொழிந்தார். அணைய கானகத்து மரங்களும் அலர்மழை சுரிந்த முனியும் அவ்வழி வேள்வியை முறைமையின் முற்றி இனிய சிந்தையன் ராமனுக்கு இணையென இசைந்தான். புனித மாதவர் புனிதமான தவமுனிவர் எல்லோரும் ஆசியின் பூமழை பொழிந்தனர். ஆசி மொழிகளாகிய மலர் மாறி பொழிந்தனர். அணைய கானகத்து மரங்களும் அந்த காட்டில் உள்ள பல வகை மலர் மரங்களும் அலர்மழை சொரிந்த மலர்மழை பொழிந்தன. அவ்வழி முடியும். அப்போது விஸ்வாமித்திர முனிவனும் வேள்வியை முறைமையின் முற்றி வேள்வியை முறைப்படி செய்து முடித்து இனிய சிந்தையன் மகிழ்ந்த மனமுடையவனாய் ராமனுக்கு இணையென இசைந்தான். ராமபிரானை பார்த்து பின் வருமிவற்றை சொல்லலானான். புனிதம், தூய்மை, மாதவர், சிறந்த முனிவர்கள், ஆசி மொழிதல் மிக பொழிதலாம். வினை உருவகம் அணைய அந்த கானகத்து இதில் அத்து சாரியை அலர் நன்கு விரிதல் முற்றி நிறைவேற்றி இனிய சிந்தையான் என்பதை ராமனுக்கு கூட்டி உரை கூறினும் அமையும். இசைதல் சொல்லுதல். இது விஸ்வாமித்திரர் அடுத்து ஏதோ சொல்ல போறாரு. அதை இப்ப சொல்றாங்க என்னன்னு. அடுத்த பாடல் சேர்த்து பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாங்கன்னா, பாக்கியம் எனக்கு உளது என நினைவுறும் பான்மை போக்கி நிற்கு இது பொருள் என உணர்கிலன் புவனம் ஆக்கி மற்றவை அனைத்தையும் அணிவயிற்று அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே. புவனம் அனைத்துல உலகங்களை ஆக்கி பிரம்மனாயிருந்து படைத்தும் மற்றும் அதன் பின் ஊழி பெருவெள்ள காலத்தில் அவை அனைத்தையும் அவ்வுலகத்து இயங்கியல் நிலையல் பொருட்கள் அனைத்தையும் அணிவயிற்று நின் அழகிய திருவயிற்றில் அடக்கி காக்கும் நீ அவை அழிவுறா வண்ணம் அடக்கி கொண்டு திருமாலாய் இருந்து காப்பாற்றுவாய். அத்தகு பெருமைக்குரிய நீ ஒரு வேள்வி நான் செய்த இவ்வேள்வியினை காத்தனை இடையூறு வராவண்ணம் பாதுகாத்தாய் எனும் கருத்து என்று உலகத்தார் எனும் எண்ணத்தால் பாக்கியம் எனக்கு உளது என இத்தகைய ஒரு பெரும்பேறு நானே பெற்றேன் என நினைவு உறும் பான்மை போக்கி நினைப்பதே அல்லாமல் நிற்கு அது உனக்கு இச்செயல் பொருளாகும் என உணர்கிறேன் நான் எண்ணவில்லை. ராமனது பரத்துவ நிலை நன்கு மணந்து இருந்தியவர் உபச்சார வார்த்தைகள் பொழிகின்றனர். ஊழி காலத்தில் உலகு ஒடுக்கும் திருவயிற்று திருமாலை காக்கும் கடவியவன் நீயே. எத்துணை பெரியை நீ எரிவந்து எனக்காக என் யாகம் காத்தாய் என்பது உலகத்தாருக்கு ஒரு தோற்றம் அம்மட்டே. உனக்கு அது ஒரு பொருளோ, ஆனால் எனக்கு அது பெரும் பாக்கியமே அல்லவா என்கிறார். விஸ்வாமித்திரன் என்ன சொல்றேன் சொல்லுங்க. மொழிபெ இதுல அர்த்தத்துல புரியுது, செய்யுள்ள புரியல அவ்வளவு. இல்லையா? பாக்கியம் எனக்கு உளது என நிறைவுறும் பான்மை போக்கி நிற்கு அது பொருள் என உணர்கிறன் புவனம் ஆக்கி மற்றவை அனைத்தையும் அணிவயிற்று அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே. அது இந்த முதல்ல வர்றது கடைசியா அவர் நினைக்கிறேன். பாக்கியம் எனது ஒரு நினைவுறும் பான்மை. ஆமா, அதான் அவர் சொல்றாரு, உலக அனைத்தையும் வயிற்றுல அடக்கி இருக்க,
உனக்கு இது பெரிய விஷயம் இல்ல, ஆனா எனக்கு இது பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ஓகே ஓகே புரியுது. ஆஹ் அது மாதிரி. ஆனா இதுல வந்து ராமருக்கு வந்து அவர் ஒரு அவதாரம்ன்றதெல்லாம் இப்ப தெரியாது தானே. இப்படி இப்படி சொல்றது மேபி இந்த கம்பராமாயணத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இதுல வந்து போயம்ல கொஞ்சம் ஆட இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையா சொல்லும் போது அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க தானே. இல்ல இல்ல ஏன்னா அவர் வந்து ஒரு அவதாரம்ன்றது அவருக்கு தெரியாது. அவதாரத்துக்கு தெரியும் ராமலட்சுமி. சரி. ராமருக்கு தன்னை அறியும். ஆனா வந்து மனிதனா வந்ததுனால மனிதனாவே பிஹேவ் பண்றே தவிர அவருக்கு தெரியும் எல்லாமே. ஓகே. அவதாரமா ஏன்னா இருக்க இதுக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் பேசும்போது ரெஃபர் பண்ணும் போதெல்லாம் அவரை வந்து திருமாலின் அவதாரம் அப்படிதான் ரெஃபர் பண்றாங்க. இல்ல அது சொல்லும் போது அப்படி இருந்தது. ஆனா இது டைரக்டா ராமர்கிட்டே சொல்ற மாதிரி இந்த இது இருக்கு இல்லைங்களா, அப்படி சொல்றேன். கரெக்டா. அவருக்கு இது பெரிய பொருட்டு அல்லதான். ஆனா எனக்கு இது பெரிய விஷயங்கிறது கரெக்ட். ராமருக்கு தெரியும். தன்னோட கெப்பாசிட்டி தான் யாருங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா எந்த அவதாரம் எடுத்தோமோ அந்த அவதாரத்துக்கோட குணங்களோட இருக்கணுங்கிறதுனால கட்டுப்படுத்தி பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், அந்த மாதிரி பண்றேன். அதான் சொல்றாரு, எத்துணை பெரியவன் நீ, நீ வந்து எளிதாக எனக்கு வந்து யாகம் செய்து காப்பாத்துற. இது உலகத்தவருக்கு காமிக்கிறதுக்காக தான், அதுக்காகத்தான். ஆனா உனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிற. அவருக்கு அது ரொம்ப எளிமையான விஷயம். நீ எனக்கு, ஆனா இவ்வளவு பெரிய திருமால், உலகமே உன் வயத்துல அடக்கம், அப்படிப்பட்ட திருமாலே எனக்கு வந்து நீ இந்த வேலையை செய்து கொடுத்திருக்க, இது என்னோட பாக்கியம் அப்படிங்கிற. ராமருக்கு தெரியும் அவர் அவதார புருஷன்றது. பட் அதை காமிச்சுக்காம மனிதனாக எல்லா கஷ்டத்தையும் மனிதர்களாவே வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அடுத்து படிக்கலாமா? 450. என்று கூறிய பின்னர் அவ்வெழில் மலர் காணத்து அன்று தான் உவந்து அருந்தவ முனிவரோடு இருந்த குன்றுபோல் குணத்தான் எதிர் கோசலை குருசில் இன்றியான் செய்யும் பணி என்கொள் பணி என இசைந்தான். இது பாட்டாவே புரியுது. அன்று கூறிய பின்னர் என்று முனிவன் ராமனை பாராட்டு கூறிய பின்பு அவ்வெழில் மலர் காணத்து அழகிய மலர்கள் நிறைந்த அக்கானகத்தில் தான் அருந்தவ முனிவரோடு அரிய தவத்தை உடைய மற்ற முனிவர்களோடும் சேர்ந்து அன்று உவந்து இருந்தான், மகிழ்வோடு தங்கியிருந்தான். கோசலை குருசில் கோசலை பெற்ற குமாரனான ராமன் இன்று யான் செய்யும் பணி என்கொள். இன்று இனிமேல் நான் செய்ய வேண்டிய பணி என்னவோ, பணி என கட்டளையிடுக இட்டருள்க என்று குன்றுபோல் குணத்தான் எதிர் மலை போலும் அளவிடற்கரிய குணத்தவனான விஸ்வாமித்திரனிடம் இசைந்தான். கேட்பானாயின் எழில் அலர்கு மலர்காணம் மலரையுடைய கானகம் உவந்து மகிழ்ந்து இருத்தல் தங்கியிருத்தல் இன்ப துன்பங்களுக்கு செலியாதிருக்கும் குணம் உடமையால் குன்றுபோல குணத்தான் என முனிவன் சிறப்பிக்கப்பட்டான். குறிசில் வெறுமை மிக்கோன் பணி கட்டளை இசைத்தான் சொன்னான். இதுல குறிசில்ன்றது என்னது? வெறுமை மிக்கோல், பெருமை மிக்கோன். கோசலையோட வெறுமை மிக்கோன், இல்ல பெருமை மிக்கோனா? கோசலை வெறுமை மிக்கோன் இல்ல பெருமையா இருக்குமா அதுல? இல்ல அந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ல கூட சொல்லுவா இல்ல, குருசில கலைக்குரிசில் கணேசன் அப்படின்னு. குரிசில்னா பெருமை உடையவனும் இருக்கலாம். வெறுமை மிக்கோன் இல்ல அது ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குமோ? பெருமை கூட இருக்கு. வெறுமைங்கிறது பெருமைன்னு இருக்கணும் இல்லையா? பெருமை மிக்கோன் இருக்கணுமோ? குரிசில் யாரானு தேடுறீங்களா? தேடுறேன் மேடம். பெருமைக்குரியவர். பெருமைங்கிறது வெறுமைன்னு வந்திருக்கலாம். ஆமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். இந்த ஸ்ரீலங்கன் வானொலியில சொல்லுவா கலைக்குரிசில் கணேசன் அப்படின்னுவா. சிவாஜி கணேசனுக்கு பெருமையுடையவர். எனக்கு இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த இது சொன்னார் இல்லைங்களா, அந்த ராமபிரான் திருமாலோட அவதாரம் அந்த மாதிரி. அது வந்து விஸ்வாமித்ர ஒருவேளை அவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரா? ஏன்னா செகண்ட் டைம் இவங்க சொல்லும்போது இந்த கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு பெரியவங்களுக்கு நம்ம சொல்றதுன்றது இங்க, அதாவது இந்த உலகத்துல நடக்கிற விஷயமா அவரும் பண்ண முடியாது இல்லையா? அதனால இது அவருக்கு தெரிஞ்சத மனசுல நினைச்சுக்கிறாரு.
செகண்ட் வந்து ராமர் வந்து இத பேசுறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல ஏன்னா எல்லாமே சொல்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல அது வாய் விட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஓகே. ராமனை பாராட்டி கூறிய பின்பு முதல்ல வந்து ராமனை வந்து வாய் விட்டு பாராட்டி கூறிய பின்பு அழகிய மலர்ந்த கானகத்தில் அரிய தவத்தையோடு மட்டும் சேர்ந்து மகிழும் தங்கி இருந்தான். இப்படி இருக்கு. ஆனா கோசலை குருசில் கோசலை பெற்ற குமாரனான ராமன். கோசலை குருசில்னு வந்திருக்கு இல்லையா? கோசலை குருசில்ங்கிறதுனால பெருமை பெற்று பெருமை கோசலைக்கு பெருமை பெருமை கோசலைக்கு பெருமை சேர்த்த ராமன். ராமன் கோசலையோட பெருமை பெற்ற மகன், பெருமை உடைய மகன் வச்சுக்கலாம். நீ என்னமா கேக்குற ராமலட்சுமி? இல்ல இது செகண்ட் வந்து ராமர் வந்து இப்போ கட்டளை இடுங்க அப்படி சொல்றாங்கன்னா, எனவே அவங்க ஒரு அவதாரமான வர்றவங்க, அவங்க மேல ரொம்ப மரியாதையோட தான் விஸ்வாமித்திரர் இதுக்கு முன்னாடி சொன்னாரு. சோ அதே டைம்ல இவங்க ஒரு கட்டளை பணி அப்படின்னு கேக்குறது வந்து ராமருக்கு வந்து கேஷுவலா கேக்குறாரு. ஆனா விஸ்வாமித்திரருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் வந்து திருமாலோட அவதாரம்ன்றது. ஏன்னா முனிவர்களுக்கு எல்லாம் ஒரு இது தெரியும் இல்லையா, ஏற்கனவே நடந்த விஷயம் அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கேட்டேன். இதுக்கு முன்னாடி பாட்டுல கூறினாருன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் நினைக்கிறது கூட அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு. இல்ல அவருக்கும் தெரியும் அவர் அவதாரம்னு, முக்காலம் தெரிஞ்சதுனால பின்னாடி எல்லாம் என்ன வரப்போறதுன்னு தெரியறதுனால மேபி இஸ் பிளேயிங் அலாங். அவர் மனிதரா வாழறதுனால இவரும் மனிதரா இருந்து ஒரு முனிவரா அவருக்கு சொல்றாரு என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு. ராமன் பணிவோட கேட்கிறாரு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அது அவர் ராமருடைய குணம். அவர் இத்தனை இறைவனா இருந்தாலும் அங்க அவர் வந்து குருவுக்கு தணிஞ்சு போறது. கரெக்ட். அவங்கவங்க பாட்டை கரெக்டா பண்றாங்க. இது முன்னாடி கிருபானந்த வாரியார் ஒருத்தர் ஞாபகம் இருக்கா? ரொம்ப பழைய காலத்துல. ஆமா அவரது ஒண்ணு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் காட்பாடியில தான் இருந்து படிச்சேன். காட்பாடிக்கு அடுத்ததுதான் அவர் இருந்த ஊரு. ஒரு கதை ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும்போதே 60-70 இருக்கும்போது அவர் வந்து அவ்வளவு பொத்தையும் வந்து அவ்வளவு பெருசா இருப்பாரு. அந்த காட்பாடிக்கு வரும் அந்த அவங்க அப்பா ஊருக்கு வரும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து 90 வயசு என்னமோ 90-80 வயசு. அவங்க அம்மா வரும்போதெல்லாம் வந்து கூட இருக்க 2 பேர் இவரை கைய புடிச்சு இவரை படுக்க வச்சு அவங்க அம்மா கால ஆசீர்வாதம் வாங்கி திரும்ப 2 பேர் வந்து அவரை புடிச்சு தூக்கி நிறுத்த வைப்பாங்க. இவரே அவ்வளவு வயசு, அவ்வளவு பெரிய உடம்பு. ஆனா கிருபானந்த வரையும் அவ்வளவு பெரியவர். ஆனால் ஊருக்கு போன உடனே அவன் நேரம் அவங்க வந்து பக்கத்துல 2 பேர் பிடிச்சி அவரை பெதுவா இறக்கி விடுவாங்களா அவங்க அம்மா கால விழறதுக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கலாம். இவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் குருன்றாது அவங்க அம்மா மரியாதை பணிவு. ராமலட்சுமணுக்கு அவர் குரு தானே. கடவுளா இருந்தாலும் இப்ப மனிதனா இருக்கும்போது குரு. இதுல சௌபர்ணிகா இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம 4 பேர் தான் இருக்கிறோம். காவியாவும் இல்ல நினைக்கிறேன். காவியா ஹஸ் லெஃப்ட் நினைக்கிறேன். 5 பேர் எங்க இருந்து வருது? அது ரெக்கார்டிங் ஒண்ணு மேடம். ஓகே ஓகே. என்னது புரியல? 5 பேர்னு காமிக்குது. அது ஒண்ணு வந்து ரெக்கார்டிங். ஓஹோ ஓகே. இப்ப மறுபடியும் இதே ருட்டீன்ல படிச்சுடலாமா? நான் படிக்கிட்டா? படிங்க. 451. அரிய யான் சொலின் ஐய நிற்கு அரியது ஒன்று இல்லை பெரிய காரியம் உள அவை முடிப்பது பின்னர் விரியும் வார்ப்புணல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் புரியும் வேள்வியும் காண்டும் நாம் எழுக என்று போனார். ஐய அரிய யான் சொலின் மேலோனே அரிய செயல் என்று நான் சொல்வேனானால் நிற்க அரியது ஒன்றும் இல்லை. உனக்கு செய்வதற்கு அரிய செயல் என்று எதுவுமே இல்லை. ஆயினும் பெரிய காரியம் உள அரிய பெரிய செயல்களும் உள்ளன. அவை முடிப்பது பின்னர் அவற்றை செய்து முடிக்க காலம் பின்னால் வரப்போகிறது. எனவே வார்ப்புணல் விரியும் பெருகி வரும் நீர் நிறைந்துள்ள மருதம் சூழ் மிதிலையர் கோமான் மருத நிலங்கள் சூழ்ந்துள்ள மிதிலை நாட்டின் மன்னனாகிய ஜனகன் புரியும் வேள்வியும் காண்டும் நாம். இப்பதான் கதையே ஆரம்பிக்கிறது. புரியும் வேள்வியும் காண்டும் நாம் செய்கின்ற வேள்வி ஒன்றினையும் நாம் சென்று பார்ப்போம். எழுக எழுந்து என்னுடன் வருவீர்களாக என்று போனார் என்று கூறி அழைத்தே மூவரும் சென்றனர். சொல்லியன் என்பது தொகுக்கப்பட்டது. ஐ என்பதற்கு அழகு என்பதும் பொருள். எனவே ஐய என்பதற்கு அழகனே என்பதும் பொருந்துவதே. ஒன்று ஒரு சிறிதும் எனவும் கூறுவர். வார்ப்புணல் பெருகி வரும் நீர்.
ராமலட்சுமி உங்க கேள்விக்கு இதுல பதில் வந்து பதில் வருது. பெரிய காரியம் பின்னாடி இருக்கு, அது அப்புறம் பாக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து ஜனகன் பண்ற வேள்விக்கு போறாங்க, கேக்குறார். புரியுது இல்லையா? அகலிகை படலம். காவ்யா, are you there? இருக்கேன் மேம். சாரி, வேற ஒரு கால் வந்துருச்சு. I had to take that. You want to join? Yes, sure. படிக்கிறதுக்கு. கண்டிப்பா. அப்ப நீங்க அகலிகை படலம் ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஆரம்பிக்கலாம். படிக்கலாமா மேம்? அடுத்தது இந்த பாடல் முடிச்சிட்டீங்களா? இல்ல, you are able to follow இல்லையா இது வரைக்கும் படிச்சது? ஆமா, இது வரைக்கும் நான் நடுவுல 2-3 பாட்டு மிஸ் பண்ணிட்டேன். பட் அகலிகை படலம் இப்ப வந்திருக்கு. படிக்கலாம். சரி. அகலிகை படலம். படல விளக்கம். கௌதம முனிவரின் மனைவியும் சனகனின் புரோகிதனான சதானந்த முனிவருடைய தாயுமான அகலிகை இந்திரனால் ஏமாற்றப்பட்டு அவனோடு கூடி பின்னர் கௌதம முனிவரது சாபத்தால் கல்வுருவம் அடைகிறாள். ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரனோடு மிதிலைக்கு செல்லும் போது ராமனது திருவடி துகள்கள் பட்டு தனது சாபம் நீங்கி முன்னைய பெண் வடிவத்தை அடைந்த வரலாற்றை கூறும் இப்படலம். விஸ்வாமித்திரன் முதலான மூவரும் சோனை நதியை அடைந்து சோலையில் தங்குகின்றனர். பின்பு கங்கையை கண்டு மிதிலை நாடு சேர்கின்றனர். அப்பொழுது அதன் மதிர்புறத்தே கல்லாய் கிடந்த அகலிகைக்கு பெண்ணுருவம் தருகின்ற ராமன் வியப்புற்ற ராமன் கேட்டதற்கு இணங்க விஸ்வாமித்திரன் அகலிகையை வரலாறு கூறுகின்றான். பின்னர் மூவரும் அகலிகையை கௌதம முனிவரிடம் சேர்ப்பித்து மிதிலையை புறமதிலை அடைகின்றனர். விஸ்வாமித்திரன், ராமன், இலக்குவன் மூவரும் சோனை நதியை அடைந்து சோலையில் தங்குதல். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா சோனை நதினா எங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் அதே இடத்துலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ட்ரிபியூட்டரியா இருக்கிறதுக்கு வழி இருக்கு. சினாய் நதி தான் சோனை. ஆனா மவுண்ட் சினாய்னு வேற ஒரு இடத்துல தெரியல எனக்கு. சினாய் பெனின்சுலான்னு போட்டிருக்கு. மவுண்ட் சினாய்ங்கிறது நீங்க சொல்றது இஸ்ரேல்ல இருக்கு இல்லையா? சோ அதான் புனிதமானது. முதல்ல கங்கையை கண்டு போறாங்க, அதை தாண்டி சோனை நதி அடைறாங்களா? முதல்ல சோனையை போயிட்டு அப்புறம் கங்கையை காண்றாங்களா? முதல்ல சோனை நதியை அடைந்து சோலையில் தங்குகிறாள், அதுக்கப்புறம் தான் கங்கை வருது. கங்கையை கண்டுதான் சோனைக்கு அப்புறம் கங்கை வருது. சோனைங்கிற ஒரு சின்ன நதியா இருக்கலாம். ஆனா இல்ல, நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு இல்லையா? அது ஒரு ட்ரிபியூட்டரிக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சோ சோனை கங்கை ஆற்றில் ஒரு துணை நதி இப்போதைக்கு பீகார்ல போகுது. ஆமா, நம்ம அந்த ரோமபதன் முனி அந்த கதை படிக்கும் போது கொஞ்சம் பீகார்ல இருக்கிற ஏரியாஸ்லாம் நமக்கு பெயர் தெரிஞ்சது இல்லையா? சோ சிலது அந்த பீகார், யூபி அந்த ஏரியாலதான் அந்த கதை நடக்குதுன்னு ஓரளவுக்கு நமக்கு இப்ப கொஞ்சம் புரியுது. சரி, பாடலுக்கு போலாமா? கலித்துறை 452. அலம்பும் மாமணி ஆரத்தோடு அகில் அலை புலின நலம்பெய் பூன்முலை நாகு இள வஞ்சியாம் மருங்குல் புலம்பும் மேகலை புதுமலர் புனை அரல் கூந்தல் சிலம்பு குழம் கால் சோனை ஆம் தெரியவை சேர்ந்தனர். அலம்பும் மாமணி ஆரத்தோடு கழுவப்பட்ட சிறந்த ரத்தினங்களும் சந்தனமும் அகில் அலை புலினம் அகிலும் தன்னிடம் பொருந்திய மணற்குன்றுகளாகிய நலம்பெய் பூன்முலை இன்பத்தை தருகின்ற ஆபரணங்களை அணிந்த தனங்களையும் நாகு இள வஞ்சி ஆம் மருங்குதல் மிக இளமையான வஞ்சிக்கொடி போன்ற இடையையும் புதுமலர் புலம்பும் மேகலை அப்போது பூத்த புதுமலரே மேகலை எனும் அணிகலங்களாகவும் புனை அரல் கூந்தல் அழகிய கருமணலாகிய கூந்தலையும் சிலம்பு குழம் கால் மலையை சுற்றி செல்லும் வாய்க்கால்களாகிய சிலம்பென்னும் அணியை சுற்றிலும் பூண்டுள்ள பாதங்களை உடைய சோனை ஆம் தெரிவையை சோனை என்னும் நதியாகிய பெண்ணை சேர்ந்தனர்.
விஸ்வாமித்ர முனிவன், ராமன், இலக்குவன் ஆகிய 3 பேரும் சேர்ந்தனர். ஆனா இது அழகா இருக்கு. ஒரு நதிய வந்து பெண் உருவத்துல அவங்க வடிவடிக்கிறாங்க அழகா. அதான் உருவகாணி போட்டிருக்க அவன் கீழே. உருவகாணி. ஆமா, ஒரு நிமிஷம் மீதியும் படிக்கிறேன். இது உருவகாணி. இங்கு நதி பெண்ணாக உருவகப்படுத்த பெறுகிறது. அதனால் பெண்ணின் தன்மை நதியிடத்து ஏற்று கூறப்பட்டுள்ளது. மணற்குன்று மூத்த முதலிய ரத்தினங்களும் சந்தனக்கட்டையும் அகிர்கட்டைகளையும் மலையிலிருந்து ஓடி வரும் ஆற்றினால் கொண்டு வரப்பட்டு மணற்குன்றை சேர்ந்துள்ளது. ஸ்லேடை நதி மாமணி ஆரத்தோடு அகில் பொருந்துதல். மணக்குன்றுகள் வஞ்சிக்கொடி மலர்கள் கருமல் மலையை சுற்றி செல்லும் வாய்க்கால்கள் பெண் மாமணி ஆரத்தோடு அகில் பொருந்திய அணிகளோடு கூடிய தனங்கள் இடை வஞ்சிக்கொடி மேகலை என்னும் இடையணி மலர் வரிசை. இது எனக்கு புரியல. மேகலை என்னும் இடையணிங்கிறது என்னன்னு தெரியல. ஓ, ஒட்டியானோன்னு சொல்றாங்க. ஓகே, இடையணி மேகலை என்னும் இடையணி. கூந்தல் வந்து கருமணல், அந்த கருமணல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சிலம்பு என்னும் அணியை அணிந்துள்ள பாதங்கள். அரலும் கூந்தலும் நெறிவாலும் கருமையாலும் அழகாலும் கூந்தலுக்கு அரல் ஓமை ஆயிற்று. அரல்ங்கிறது ஆக்சுவலி என்னது? அரல் அரல் கூந்தலுக்கு அரல். அரல் அரல் வந்து ஓமைன்னு சொல்றாங்க. எது கூந்தல்? அரல்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு தெரியல. அரலும் கூந்தல் கருமணல் அதுதான் சொல்றாங்களோ? கூந்தலுக்கு கருமலர்னு சொல்லிட்டாங்க. அந்த இதுல இருக்கு. தெளிவலும் அருமையாலும் அழகாலும் கூந்தலுக்கு அரல். கருமணலா இருக்கலாம் அரல்ங்கிறது. இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இதாவது மகத நாட்டின் வழியே ஓடுவதும் கங்கையில் கலப்பதுமான ஒரு உபநதி. அதான் ட்ரிபியூட்டரின்னு சொல்றாங்க. இந்த நதி பத்தி சொல்றாங்க. கரெக்ட். அதாவது இவ்வளவு வளம் இருக்கு, இதுல இதெல்லாம் அடிச்சுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ரத்தினங்களும் இருக்கு, அதுல மனம் பொருந்திய இதுவும் இருக்கு, ஆபரணங்கள் அது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு இருக்கும் அணிகலன் அத்தனையும் இருக்கா? அணிகலன்கள் அத்தனையும் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அரல் போல் கூந்தல் அப்படின்னு போடணும். அரல்ன்றது கருமணல். மென்மையாகவும் கருமையாகவும் இருக்கு கூந்தல். கருமணல். கருமணல் ஓமை அது. அதாவது கருப்பா சாஃப்டா இருக்காது. அதாவது ஆற்றிலேயே அரல் பரவி இருக்கிறது அந்த கருப்பா ஃபர்டைலா இருக்க மண்ணு. முடியும் அந்த மாதிரி நல்லா கருகருன்னு மென்மையா பறந்து இருக்கு கூந்தல். மகத நாட்டின் வழியே ஓடுவதும் கங்கையில் கலப்பதுமான ஒரு உபநதி சோனைங்கிறது. இவ்வளவு விவரிப்பும் சோனை மதிக்காக. மகத நாடு எது? மகத நாடு எது இப்போ? இதுவா? இப்பவா? சென்ட்ரல் இந்தியாவா இருக்கும். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. மகத கிங்டம். ஆனா இதுதான் போட்டிருக்காங்க. அந்த கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் யூபி, பீகார், கொஞ்சம் அவந்தி அந்த நடுவுல கொஞ்சம் ஐ திங்க் மத்திய பிரதேஷ் கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். மகத நாடு பத்தி நிறைய ஜார்க்கண்ட் அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த பாட்டு போலாமா? நதிக்கு வந்து அவர் எய்தலும் அருணன் தன் நயக்கதிக்கு முந்தரு கலினமான் தேரோடும் கதிரோன் உதிக்கும் காலையில் தம்மை செய்வான். தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை ஆற்றுவான் போல் கடல் குளித்தான். இந்த மூவர் நதிக்கு வந்து எய்தலும் சோனை ஆற்றுக்கு வந்து சேர்ந்த சமயத்தில் கதிரோன் உதிக்கும் காலையில் 1000 கதிர்களை உடைய சூரியன் மறுநாள் தான் கிழக்கு திசையில் உதிக்கும் பொழுது தம்மை செய்வான். அம்மூவர்க்கும் குளிர்ச்சி தரும் பொருட்டு தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை தனது வடிவத்திலே இயல்பாக எப்பொழுதும் கொதிக்கின்ற வெப்பத்தை ஆற்றுவான் போல இப்பொழுது தனித்து கொள்பவனைப் போல அருணன் தன் நயம் தன் சாரதியாகிய அருணனுடைய கண்கள்
கதிக்கும் விரைந்து செல்வதைக் காட்டிலும் முந்தொரு கலினம் முந்தி செல்கின்ற கடிவாளத்தைக் கொண்டு குதிரைகள் பூட்டிய தனது தேருடன் கடல் குளித்தான். மேற்கு கடலில் மூழ்கினான். தற்குறிப்பேற்ற அணி. மேற்கடல் கதிரவன் மறைத்தலை. அவன் தன் வெம்மையை தணிக்கும் பொருட்டு மேற்கு கடலில் மூழ்கியதாக வருணித்தார். கதிரவன் முதலாக கிரகங்கள் நட்சத்திரங்கள் மேற்கே மறைந்து கிழக்கே உதிக்கும். அதனை மேற்கு கடலில் மூழ்கி மறைந்து கிழக்கு கடலில் மீண்டும் எழுவதாக கூறுதல் கவிமரபு. தேர்ப்பாகனும் குதிரையும். தேர் சாரதியின் கண் பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அதைவிட அதிக தூரம் அவனது குதிரைகள் செல்லும். அருணன் கதிரவனின் தேர்ப்பாகன். அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு சொல்றது வந்து அது அவ்வளவு டிஃபரெண்டா அது மாதிரி சொல்றாரு அவரு. சொல்றாரு அந்த வெம்மையை குறைக்கிறதுக்காக கதிரவன் இந்த பக்கம் போயிட்டாரு அந்த இதுக்காக அப்படின்னு சொல்றது வந்து. ஆனா இந்த அருணன் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இப்பதான் புரியுது அது வந்து சாரதியா இருந்தவர் வந்து அருணன். அப்படி தேர்ல சூரியன் பேரு அருணன் சொல்லுவாங்க. சூரியனை தான் அருணன் சொல்லுவாங்க. ஓகே. சொல்லும் போது அவரோட தேர்ப்பாகன் அழகா விவரிக்கிறாரு. சூரியனுக்கு அருணன். வருணன் மழை, அருணன் சூரியன். ஆமா, வருணன் அருணன். என்னோட பேர் காரணம் அதான். ஓ அப்படிங்களா? ஓகே. சூரியன் சொல்றது அப்படி சொல்லலாமா? இப்பதான் எனக்கு தெரியும். சூரியதோத்துல பிறந்ததுனாலதான் அந்த பேரு. ஓகே 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 ஓகே, சூப்பர். இப்படி ஒரு மீனிங் இருக்கா அருணா அப்படிங்கிற ஒரு இருக்குன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. இப்பதான் அருணோதயம், சூரிய உதயம். ஓகே ஓகே. அந்த கேள்விப்பட்டிருக்கேன் வார்த்தைய, பட் இந்த பேருக்கும் அதுக்கும் ஈடுபடுத்தலாம் அப்படிங்கறது இப்பதான் வந்து புரியுது. அடுத்த பாடல் போலாமா? 454. கரங்கு தன் புனல் கடிநெடுந் தாளுடைய கமலத்து அறம்கொள் நாள்மலர் கோயில்கள் இதழ் கதவு அடைப்ப பிறங்கு தாமரை வனம் விட்டு பெடையோடு களிவண்டு உறங்குகின்றது ஓர் நறுமலர் சோலை புக்கு உரைத்தனர். கரங்கு தன் புனல் ஒலிக்கின்ற குளிர்ந்த நீர்நிலைகள் உள்ள கடி நெடுத்தாள் உடை மனத்தையும் நீண்ட தண்டினையும் உடைய நாள் கமலத்து மலர் அன்று பூத்த தாமரையின் மலர்களாகிய அறம்கொள் கோயில்கள் விருந்தாக வருகின்ற வண்டுகளின் தாகம் தீர அவற்றிற்கு தேனை தருதலாகிய தருமத்தை கொண்டுள்ள சிறந்த மாளிகைகள் இதழ் கதவு அடைப்ப தம்முடைய இதழ்களாகிய வாயில் கதவுகளை மூடிவிட்டதால் அங்கு சென்று மதுவை குடித்து மயங்கி தூங்க முடியாமல். ஓகே. பிறங்கு தாமரை வனம் விட்டு கண்களுக்கு கவர்ச்சியாக விளங்குகின்ற அத்தாமரை காட்டை நீங்கி களிவண்டு மதுவால் களிப்படையும் ஆண் வண்டுகள் பெடையோடும் உறங்குகின்றது. பெண் வண்டுகளுடன் சென்று உறங்குவதற்கு இடமான ஒரு நறுமலர் சோலை மனம் பரப்பும் பூக்களுடைய ஒரு சோலைக்குள்ளே புகுந்து தங்கினார்கள் அம்மூவரும். வண்டும் சோலையும் குவிந்த தாமரை பூக்களின் தேனை பெறாமையால் வண்டுகள் அம்மலர்களை விட்டு சோலைகளில் உள்ள பல வகையான மலர்களில் தேனை குடித்து மயங்கின. இறக்க வருகின்றவர்கள் ஒன்றும் கொடுக்காமல் கொடையாளிகள் வீட்டின் கதவும் அடைத்திருப்பதனால் வேறு இடம் சென்று அவர்களிடம் தாம் விரும்பியதை பெற்று மகிழ்வார்கள். இந்த உலக இயல்பை அறிந்த இவ்வாறு கம்பர் வர்ணித்தார். வான்மிகம் முனிவர் முதலோர் சோனை நதியை கடந்த பின் பல வனங்களையும் பார்த்தவாறு கங்கையை அடைந்தனர். அக்கங்கையின் வரலாற்றை கேட்டபின் அதன் வடகரையை அடைந்து அங்குள்ள விசால என்னும் நகரத்தை சேர்ந்தனர். நயம் தாமரை மலரில் தேனை பெறாத வண்டுகள் அவற்றை விட்டு சோலையில் உள்ள பல வகை மலர்களை நாடும். தன் மனைவிடம் இன்பம் பெறாமல் அவளை விட்டு அகலியை தேடி சென்ற இந்திரன் என்பது இங்கு அறிய. ஓகே, பெரிய அதாவது கதை. அதாவது இது நான் சும்மா வந்து எதுக்கு மலர்கள் இந்த வண்டிக்கு பதிலா அந்த வண்டிக்கு போறாங்க, இது வந்து இந்திரனுக்கு ஒப்பா சொல்றாரு கம்பர். வந்து போன பாட்டுல வந்து சூரியன் மறையறத சொல்லிட்டு இந்த பாட்டுல அப்ப தாமரையை மூடிடும் இல்லையா, அதனால
சாயங்காலம் தாமரை மூடிக்கும். அதனால அந்த தாமரை கிட்ட அதுக்கு தேன் கிடைக்காதனால இன்னொரு மலருக்கு போறது அதெல்லாம். வேற மலர்களை தேடி போகுது. அது வந்து ஊமை இந்திரனோட அது முன்னாடியே அது என்னது ஒரு குறிப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா இதுல கோயில்கள் கதவு அடைப்பானா, அதாவது சாயந்தரம் ஆனோன்னா இதெல்லாம் வந்து அடிச்சிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஆமா, சாயங்காலம் ஆயிடுறது, அந்த பொழுது விவரிக்கிறாங்க, ஈவினிங் ஆயிடுதுங்கிறது. அடுத்து வந்து அடுத்த பாட்டு படிக்கலாம். 455. காலன் மேனியின் கருகு இருள் கடிந்து உலகு அழிப்பான் நீல ஆர்கலி தேரோடு நிறைகதிர் கடவுள் மாலின் மாமணி உந்தியால் அயனோடு மலர்ந்த மூல தாமரை முழுமலர் முளைத்தான். காலமேனியன் யாமது நிறம் போல கருகு இருள் இடித்து கருத்துள்ள இருட்டை நீக்கி உலகு அழிப்பாள் உலகத்தை காக்கும் பொருட்டு நிறைகதிர் கடவுள் நிறைந்த கதிர்களை உடைய கதிரவன் தேரோடு தனது ரதத்தோடு நீலம் ஆர்கலி நீலக்கடலிலே மாலின் மாமணி அயனோடு வந்த திருமாலின் கரிய அழகிய உந்தியில் பரமனோடு தோன்றிய மூலத்தாமரை முழுமலர் முளைத்தன. முதன்மையான பெரிய தாமரை மலர் முளைத்தது போல உதித்தான். தற்குறிப்பேற்றானி கடலுக்கு திருமால் கடலில் கதிரவன் தோன்றுகின்ற உதயமலைக்கு திருமாலின் உந்தி கதிரவனுக்கும் பரமன் தேருக்கு தாமரை மலர் ஆகியவை உவமைகளாகின. அதாவது கதிரவனுக்கு பிரம்மனுக்கு உவமையும் தேருக்கு தாமரை மலர் உவமையும் வருது. இந்த பாட்டுல வந்து யாமது நிறம் போலன்னா தனது நிறம்ன்றது அர்த்தமா இந்த இடத்துல? என்ன நிறம் எங்க போட்டிருக்கு? காலன் மேனியன் யமனது. ஓகே, யமனது நிறம் போல. ஓகே, கருத்துள்ள கருத்துள்ள இருட்டை நீக்கி உலக அழிப்பான் உலகத்துக்கு கருப்பா இருக்காருன்னு அவர் உருவகப்படுத்துறாரு. ஓகே, அதாவது அது அந்த இருட்ட விவரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க கதிரவன் மறைஞ்சது காலை உதிச்சிடுச்சு. அந்த இருட்டு வந்து அத இது பண்றது நீக்கிறதுக்காக கதிரவன் உதிச்சுட்டாரு. கரெக்ட். சரி, அடுத்தது ஆளுக்கு ஒரு பாடலா படிச்சுடலாமா? தீபக் இல்லையே. ஓகே, ஆரம்பிக்கட்டுமா? படிங்க. 456. அங்கு நின்று எழுந்து அயன் முதல் மூவரும் அணையார் செங்கண் ஏற்றவன் செரிச்சடை பழுவத்தில் நிறைத்தேன் பொங்கு கொன்றை ஈர்த்து ஒழுகலால் பொன்னியை பொருவும் கங்கை எனும் அக்கறை பொறு திருநதி கண்டார். கங்கைக்கு வந்துட்டாங்க. இப்போ அயன் முதல் மூவரும் அணையார் கதிரவன் உதயமானவுடன் பிரம்மன் முதலிய மும்மூர்த்திகளையும் ஒத்தவராகிய விஸ்வாமித்திரர் முதலான மூவரும் அங்கு நின்று எழுந்து அச்சோலையிலிருந்து புறப்பட்டு செங்கண் ஏற்றவன் சிவந்த கண்களை கொண்ட காளையை ஊர்தியாகவும் கொடியாகவும் உடைய சிவனது செரிசடை பழுவத்தில் அடர்ந்த சடையாகிய காட்டிலுள்ள நிறைத்தேன் பொங்கு நிறைந்த தேனோடு விளங்குகின்ற கொன்றை ஈர்த்து ஒழுகலால் பொன்னிறமுள்ள கொன்றை மலரை இழுத்து கொண்டு பெருகுவதாலே பொன்னியை பொருவும் பொன்னி என்னும் பெயரோடு பொன்னை கொழிந்து வரும் காவிரி நதியை ஒத்துள்ள கங்கை என்கிற அக்கரை பொரு இது இரு கரைகளிலும் மோதுகின்ற திருநதி கண்டார். அழகும் மேன்மையும் மிக்க ஆற்றை கண்டார். கதிரவன் உதயமானவுடன் விஸ்வாமித்தோட ராமன் லக்ஷ்மணன் 3 பேரும் சோலையில இருந்து கிளம்பி அங்க சிவனை எதுக்கு கொண்டு வராங்கன்னு தெரியல. சிவந்த கண்களுடைய காளையுடைய ஊர்தி சிவனை அடர்ந்த சடையாகிய காட்டிலுள்ள நிறைந்த தேனோடு விளங்குகின்ற பொன்னிறமுள்ள கொன்றை மலரை இழுத்து கொண்டு பெருகுவதாலே சிவனை ஏன் இங்க கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அந்த கொன்றை மலரை இழுத்து கொண்டு அந்த ஆறு அப்படி ஓடுறது பொன்னியை ஒப்பிடுறாரு இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஊருக்கு அந்த காடு வந்து எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்குன்னா சிவனோட சடை மாதிரி. அதனாலதான் சிவனை கொண்டு வர்றாருங்க. ஓகே, சிவனோட சடை மாதிரி அடர்த்தி உள்ள காட்டுல இருந்து பொன்னி மலர் பொன்னிறமுள்ள கொன்றை மலர் இழுத்து கொண்டு அந்த ஆறு ஓடுறதுனால அத வந்து பொன்னியோட தன்னை காவிரியோட கம்பேர் பண்றாரு.
சோ அது கங்கை, அப்படி ஓடுகிற கங்கை என்னும் அது அழகுல நம்ம கம்பராட்சிய பொன்னியை ஒட்டுக்காம அதான் பொன்னியை விட்டு கொடுப்பாரு, அதான் நான் நினைச்சேன். ஆமா. காவிரியை வந்து கங்கையை காவிரிக்கு கம்பேர் பண்ணிட்டேன். ஆமா ஆ. எந்த இருந்தாலும் எங்க பொன்னி நதி மாதிரிதான் கங்கை அப்படின்னு விடுறது. ஸ்ரீரங்கத்துல இருக்கிறேன். திருநதி கண்டார் அழகும் மேன்மையும் மிக்க ஆற்றை கண்டனர். அது அடுத்ததா வந்து இப்ப 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 வந்து கங்கை வந்து அந்த சோனை நதி ரெண்டும் மீட் பண்ற இடம் வந்து பாட்னா. பாட்னா. ஓகே ஓகே. அதுவும் பீகார்ல தானே இருக்கு. பீகார் தான். பீகார் கேபிட்டல். ஓகே. சோ அர்த்தம் வந்து காவிரி கங்கை. ஏன் காவிரி கங்கைன்னு போட்டிருக்காங்க அர்த்தத்துல? இல்ல அது மீதி படிக்கணும்னு நினைக்கிறேன். கங்கை காவிரி கங்கை, காவிரி கங்கை செமிகோலன். ஓகே. திருமாலின் பரமபதத்திற்கு அருகிலுள்ள விரச நதி போல விளங்குவது காவேரி. இது நிலவுலகில் திருவரங்கத்தின் இரு பக்கங்களிலும் மாலை போல சூழ்ந்துள்ளது. இத்தகைய சிறப்புடைய காவேரி கங்கைக்கு உவமையாகிற்று. அதுதான் நம்ம சொன்னோம். அயர் முதல் மூவர் பிரம்ம ரிஷி பட்டத்தை அரிய முயற்சியால் பெற்ற விஸ்வாமித்திரனுக்கு பிரம்மனும், திருமாலின் அவதார சிறப்புடைய ராமனுக்கு விஷ்ணுவும், மிக்க கோபமுள்ள இலக்குவனுக்கு அழிக்கும் கடவுளான உருத்திரனும் உண்மையாகினர். ஓகே. அதனால சிவனை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காங்க. விஸ்வாமித்திரனுக்கு அந்த சமயத்துல காவிரியை பத்தி தெரியாது, ஆனா கம்பருக்கு தெரியுமே. ஆமா, அவரோட கற்பனைக்கு அவர். ஓகே. இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பிரம்ம ரிஷி பட்டம் வந்து விஸ்வாமித்திரருக்கு. அவர் தான் சொல்றாரு இல்லையா, பிரம்மனுக்கு இல்லையா, அதனால படைப்பு தொழில பண்ண விஸ்வாமித்திரன். இங்க அந்த உருத்திரனும்னு போட்டிருக்காங்கல்ல, உருத்திரன் சிவன் தாத்தம். ருத்ரன் சொல்லுவோம் இல்லையா, ருத்ரன். ருத்ரன் சிவன். அடுத்த பாடல் கேட்டுமா? மிதிலை நாடு சேரல் 457 செய்யுள். பள்ளி நீங்கிய பங்கைய பழன நல்நாரை வெள்ளவான் களை உறும் கடைசியர் மிளிர்ந்த கள்ள வாழ் நெடுங்கண் நிழல் கயல் எனக் கருதா அள்ளி நாணுறும் அகன்பனை மிதிலை நாடு அணைந்தார். நான் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பாட்டை கொடுக்கலாம் பசங்களுக்கு. பங்கைய பழனம் தாமரைகளை உடைய வயல்களிலே பள்ளி நீங்கிய, அப்போதுதான் உறக்கம் நீங்கிய நல்ல நாரைகள் வெள்ள வான்களை நீர் பெருக்கிலே தோன்றுகின்ற நீண்ட களை உறும் பறிக்கின்ற கடைசியர் உழத்திய மிளிர்ந்த பிறழுகின்ற கள்ள வாழ் நெடுங்கண் ஆண்களின் உள்ளத்தை மயக்கும் ஒளியுள்ள கண்களின் நிழல் சாயையை கயல் என கருதா கயல் மீன்கள் என்று கருதி அள்ளி தம் மூக்கால் குத்தி எடுத்து நாணுறும் அவை மீன்களாக இல்லாமையால் வெட்கமடைவதற்கு இடமான அகல்பனை பரப்புடைய மருத நிலம் சூழ்ந்த மிதிலை நாடு அணைந்தார். மிதிலை நாட்டை மூவரும் அணைந்தார்கள். அயோத்தி மாதிரி மிதிலை நாட்டை வர்ணிக்கிறார். மிதிலை நாடு வயல்களில் உள்ள பங்கைய மலர்களிலே அப்பொழுதுதான் உறக்கம் நீங்கிய நாரைகள் இன்னும் தூக்க கலக்கத்தால் மயங்கி உள்ளன. வயலில் களை பறிக்கும் உழத்தியரின் கண் பிரதிபிம்பத்தை அந்த நாரைகள் கயலென்று கருதி குத்தி அவை மீன்கள் அல்ல என்பதை அறிந்து வெட்கமடைந்து மறைதற்கு இடமான வயல் நிலத்திற்கு சென்றன. மயக்காணி மகளிர் கண்களின் நிழலை கயல் மீன் என்று கருதி நாரைகள் மயங்கினவாக கூறியதால் வான்களை வயல்களில் தாமரைகளே களைகளாக உள்ளன. ஒப்புமை கண்ணும் கயலும் வடிவமும் பிறழ்ச்சியும் பற்றி கண்ணிற்கு கயல் ஓமையாயிற்று. இந்த பாடல் வந்து மிதிலை நகரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வயலில் பெண்கள் குனிஞ்சு வேலை பண்ணது, அந்த தண்ணியில அவங்க கண்ணு வந்து ரிஃப்ளெக்ஷன் மீன் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த கொக்கு வந்து அது கொத்தறதுக்கு பாக்குறது. அப்புறம் ஐயோ இது இல்ல அழகு இல்ல போயிட்டு நிலத்துல போய் ஒளிஞ்சுக்க போறது. இதுல இன்ட்ரெஸ்டிங் வந்து தாமரை மலர் வந்து வயல்ல வந்து ஒரு கலைன்னு சொல்றாருல்ல, அது வான் கலைன்னு போட்டிருக்காங்க. வயலுக்கு தாமரையோட இடம் கிடையாதே. அதான் அதனால அது கலையா இருக்கு. தாமரை வந்து ஒரு சிறந்த மலரா இருந்தா கூட வயல்ல அது வயல்ல வைக்கக்கூடாது இல்லையா, அதனால அது கலைகள் ஆயிடுது. கலைங்கிறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். அது வந்து அது தவிர அந்த ரிஃப்ளெக்ஷனை கண்ணை பார்த்து இது பறிக்க வந்துதான், அந்த மீன் போல கண்களை பார்த்து, அதுவும் அழகா இருக்கு. இதுல வான்கலைன்னு போட்டிருக்காங்களா மேம்? வான்கலைன்றது வயல்களில் தாமரைகளை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா,
அதான் அந்த தாமரை கலைகளாக ஆயிடுச்சு. வந்துருது அந்த இடத்துல. வயல்ல நெல்லு தானே இருக்கும் அந்த இடத்துல. இல்ல அது புரியுது. இல்ல வான்னு போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். வயல் வான்கலை, வயல்ன்றது வான்கலை. வெள்ள வான்களை நீரிலே தூண்டு வான்களைங்கிறது கலை. வெள்ள வான் நீர் பெருக்கிலே தோன்றுகின்ற நீண்ட கண். நீண்டன்னு இருக்கலாம், ஏன்னா வானம் இங்க இருந்து நீளமா இருக்கதான் நீண்டன்ற அர்த்தமா அந்த இடத்துக்கு. வான்களையும் போட்டுட்டு தண்டு நீளமா இருக்கும் இல்லையா, தாமரை தண்டு, அந்த அர்த்தமா இருக்குமா? வான்களைன்னு போட்டுட்டு அதுக்கு அர்த்தம் வந்து வயல்களில் தாமரைகளே கலைகளாக உள்ளனன்னு போட்டிருக்காரு. சோ வான்கிறது தனியா பிரிக்காம வயல்களை தான் வான் சொல்றாரு நான் நினைக்கிறேன். வான்களைனா நீண்ட கலைகள், வயல்களில் தாமரைகள். ஓகே, நீண்ட கலைன்னு கூட எடுத்துக்கலாம். நீண்ட கலைகள், அதாவது தாமரை தண்டு நீளமா இருக்கும் இல்லையா கீழே வரைக்கும். ஓகே, அதனால கூட இருக்கலாமா? ஓகே. அடுத்தது வாசிக்கணும். வாசிக்க. யார் செந்திலா? இல்ல நான் வாசிக்கணும். வாசிங்க. மிதிலையின் வளம். வரம்புயில் வான் சிறை மதகுகள் முழவு ஒளி வழங்க அரும்பு நாள் மலர் அசோகங்கள் அலர் விளக்கு எடுப்ப நரம்பின் நான்ற தேன் தாரை கொள் நறுமலர் யாழின் சுரும்பு பான் செய்ய தோகை நின்று ஆடுவ சோலை அந்த மிதிலை நாட்டு சோலைகளில் வரம்புயில் அளவில்லாத வான் சிறை மதகுகள் பெரிய நீர்நிலையின் மதகுகள் முழவு ஒளி வழங்க மத்தள ஓசையை தரவும் அசோகங்கள் அசோக மரங்கள் அரும்பு நாள் மலர் அரும்புகின்ற புதிய மலர்களாகி அலர் விளக்கு எடுப்ப பொலிவுள்ள விளக்குகளை ஏந்தவும் நரம்பின் நான்ற யாழின் நரம்பு போல நீண்ட தேன் தாரை கொள் சிறந்த தேனின் ஒழுக்கை கொண்ட நறுமலர் யாழில் நறுமணம் வீசும் மலர்களாகிய யாழிலே சுரும்பு பான் செய்ய வண்டுகள் பாடவும் தோகை நின்று ஆடுவ மயில்கள் நின்று கூத்தாடுகின்றன. மயிலும் மகளிரும் ஆடும் மகளிரின் தன்மை மயில்களுக்கு ஏற்றி கூறப்பெற்றுள்ளது. உருகப்பாங்கு சோலைகளின் மதகுகளில் நீர் பாயும் போது உண்டாகும் ஒளியை மத்தள ஒளியாகவும் மலர்களை விளக்கின் ஒளிப்பிளம்பாகவும் தேன் தாரைகளை யாழின் நரம்பாகவும் மலரை யாழாகவும் வண்டுகளை பாடகராகவும் மயில்களை கூத்தாடும் மகளிராகவும் உருவகப்படுத்தியுள்ளார். அசோகம் இப்போது அசோகு என்று குறிப்பிடும் மரம் ஒன்று. சிறை நீரை தேக்கி வைத்திருக்கும் ஏரி குளம் போல்வன அணை என்றும் கூறலாம். அந்த அசோகம்ன்றதுக்கு அசோக மரம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறை நீரை தேக்கி வைத்திருக்கும் ஏரி குளம் போல்வன அணை என்றும் கூறலாம். ஒப்புமை கம்பன் 35 அகநானூறு 82 போட்டிருக்காங்க. அப்ப அதுல அந்த அசோகம்ன்றது என்ன மீனிங்னு தெரியல. அசோக மரம் இல்லையா அது? ஆமா, அதுல அசோக என்று குறிப்பிடும் மரம் அன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. மரம் இல்ல. அசோகமற்றது துன்பமற்றதுன்னு அர்த்தமா? இல்ல மேல வந்து அசோக மரங்கள்னு போட்டு பொருள் அசோக மரம் தான் போட்டிருக்கு. ஆமா, மேல அப்படிதான் போட்டிருக்கு. இப்போது அசோகு என்று குறிப்பிடப்படும் மரம் என்று இப்ப இருக்கிற மரம் இல்லை, இது வேறன்ற. இது வேற அசோக மரங்கள், இது வேற அசோக மரம். ஓகே, அதாவது இது ஒரே எழுதும் போது இருந்த அசோக மரம் கிடையாதுன்னு சொல்ல வராங்க. அப்படிதானே? அது வேற மாதிரி இருந்திருக்கு. அந்த இப்ப நம்ம அசோக மரம் அந்த வீட்டுக்கு முன்னாடி நேரா வளர மரம். அதுதான் இது வேற மரம். இது வேற மரம்ங்கற. ஓகே மேம், இதுல அந்த போன இதுல கேட்ட டவுட் இதுல வந்திருக்கு பாருங்க. வான் சிறை மதகுகள் பெரிய நீர்நிலையின் வான் வலை வான் கலை அப்படின்றது பெரிய கலைன்னு எடுத்துக்கலாம். பெரிய உயரமான வான் சிறை மதகுகள். அதுல சிறைன்றது நீரை தேக்கி வைத்திருக்கும் ஏரி குளம் அப்படின்னு ஒரு மீனிங் போட்டிருக்காங்க. இன்னொரு இந்த அசோகா மரம் பார்த்தா இன்னொரு அசோகா ட்ரெயின் ஏதோ இருக்கு. அதுதான் விந்திய மரம். அது அதான் இல்லன்னு போட்டிருக்காங்க. ஆனா இது பார்த்தா இது விந்தியா மரம் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அந்த இடத்துல நிறைய வளர்ந்து போட்டிருக்கு. அது கூர்மையா இருக்குமே அசோக மரம். இப்ப எல்லா வீட்லயும் ஒரு அழகுக்காக வைப்பாங்க இல்லையா, அது கூர்மையா இருக்குமே, உயரமா போயிடும். உயரமா அந்த மரம். ஆனா அது இப்பொழுது அசோகு என்று குறிக்கப்படும் மரம் அன்றுன்னு போடுறாரு. அதுதான் இது வந்து விளக்கம் சொல்றவர் எழுதுறாரு. அங்க இருக்கிற அவங்க கம்பராமாயணத்துல வர அசோகங்களும்
இப்ப நம்ம அசோகன் குறிப்பிடுற மரமும் வேறன்னு குறிப்பிடுறாரு. ஆமா மேடம். அதான் சொன்னேன். இப்ப நம்ம அசோக மரம்னு வந்து நம்ம தேடி பார்த்தா 2 மரம் ஒண்ணு வருது. அப்படியா? நம்ம சென்னையில எல்லாம் கூரா நேரா வளர மரம் ஒண்ணு இருக்கு. ஆமா. ஆனா இதே மாதிரி நல்லா பூ பூக்கிற மரம் ஒண்ணு, பெரிய ஒரு ஃபிளவரிங் பெரிய மரம் ஒண்ணு வருது, பூ பூக்கிற அத மரம். ஷேர் பண்ணுங்களேன் அத. அதாவது அந்த சீதா அசோக மரம் அதான் நானும் நினைச்சேன். அசோகவனத்துலதான் அந்த மரம் சீதா அந்த மரம் வருது. பாத்திருக்கேன். அந்த மரமா இருக்கலாம். அங்க அத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அந்த படம் பார்க்கலாம். அந்த அசோகவனத்துல தானே அவ இருக்கா. அப்பா இந்த மரத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நெட்டிய லிங்கம்னு போட்டிருக்காங்க. நெட்டியா? நெட்டி மரம். ஓகே. இல்ல நம்ம வந்து அசோக மரம்னு சொல்றது வந்து நெட்டி லிங்கம். ஓகே. சோ அது வேற. அதுதான் நெட்டி லிங்கமா? நெட்டி லிங்கம் மரம். ஆமா, நெட்டி லிங்கம் தான் நம்ம வந்து அசோகன் நம்ம சொல்லுவோம் அத. நெட்டி லிங்கம். இப்ப போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் நானு. கரெக்ட். ஏதோ சுத்தமாவே நெத்திலிங்கம்னு பேரு அதுக்கு பேரு. ஓகே. நெட்டியா நீட்டா வளர்ற லிங்கம் மாதிரி இருக்கிறதுனால நெட்டி லிங்கம். ஆக்சுவலி தஞ்சாவூர்ல நெட்டி வேலைப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? நெட்டின்னு சொல்லுவாங்களே. நெட்டில ஒரு சின்ன மெல்லிசா இது மாதிரி இருக்கும், மரத்துல பண்ணுது. நெட்டி மரம்னு வாங்க. இது வந்து ரொம்ப பூ பூக்கிற மரமா இருக்குல்ல, பெருசா. அது மெடிசினல் யூஸ்னு போட்டுங்க. ரேர் பிளான்ட் அசோகா ட்ரீ. ப்ராபபிலி இதுதான் வந்து ஸ்ரீலங்கால சீதை இருந்த இடமா இருக்கலாம். இந்த மரத்துல நெட்டிலிங்கம்ங்கிறது இப்ப நம்ம அசோகான்னு சொல்ற மரத்தை நெட்டிலிங்கம்னு போட்டிருக்கு. ஆமா ஆமா. நம்ம வீட்ல எல்லாம் இருக்கிற அந்த டாலா உயரமா இருக்கிறத நெட்டிலிங்கம்னு போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், எனக்கு புரியல. இந்த பூவோட எல்லாம் ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த காலத்து அசோக மரமா? லுக்ஸ் லைக். இல்ல, இப்பவும் அது அசோகா மரம் தான் சொல்றாங்க. நம்ம வந்து நெட்டிலிங்கத்தை அசோகான்னு தப்பா சொல்றோம். தப்பா சொல்லிட்டு இருக்கோமா? ஆமா ஆமா. அப்ப இது ப்ராபபிலிட்டி இந்த பெரிய மரத்துக்கு தான் சீத்தை இருந்திருக்கு. ஆமா, இருந்திருக்கலாம். மரத்துக்கு இருந்திருக்க முடியாது. இந்த பெரிய அடர்ந்த பெரிய அகலமான மரத்துக்கு இருந்திருப்பா. ஓகே. இதுக்கு புத்தர் வந்து தவம் பண்ணாரு. அவர் வந்து போதி மரமா? ஓகே. போதிங்கிறது ஆலமரம். ஆலமரம் போதி இல்ல, பீப்பிள் இல்ல, போதி ஆலமரம். போதி படிக்கலாமா? படிக்கலாம். ஓகே. 459. பட்டவாள் நுதல் மடந்தையர் பார்ப்பு எனும் தூதால் எட்ட ஆதரித்து உழல்பவர் இதயங்கள் குதிப்ப வட்டநாள் மறை மலரின் மேல் வயலிடை மல்லர் கட்ட காவி கண்கடை காட்டுவ கழனி அந்நாட்டு வயல்களில் பார்ப்பு எனும் தூதால் தங்கள் பார்வையாகிய தூதால் எட்ட ஆதரித்து தம் கணவரை சேர்வதற்கு விரும்பி உழல்பவர் சஞ்சரித்து திரிபவராகிய பட்டம் நீர் நிறைவுள்ள வாழ்நுதல் ஒளி பொருந்திய நெற்றியையுடைய மடந்தையர் இதயங்கள் உழவ மகளிரின் மனம் கொதிப்ப வெறுப்பு அடையுமாறு வயலடை மலர் வயல்களிலே உழவர்கள் வட்ட நாள் மறை மலரின் மேல் வட்ட வடிவமான புதிய தாமரை மலரின் மேல் கட்ட காவி களை பறித்தெறிந்த கருங்குவலை மரங்களாகிய அம்மன் கடை அழகிய கடைக்கண்ணை வெளிப்படுத்துகின்றன. வேறு உரை. உழத்தியரின் பார்வை தூதால் மயங்கி அவர்களை சேர விரும்பும் ஆடவர் மனம் வெறுக்குமாறு வயல்களில் புதிய தாமரை மலர்களின் மேல் அம்மகளிர் கலைந்தெறிந்த குவளை மலர்கள் பெண்களின் கண்களை கடைப்பகுதிகளை காட்டுகின்றன. ஆடவர் விருப்புக்கு காரணம் தாமரை மலரில் பொருந்திய குவளை மலர்களை நோக்கி தம்மை குறிப்பால் கண்காட்டி அழைக்கின்றன. முகமென மயங்கி அவற்றின் அருகில் வந்து ஆடவர்கள் உண்மை அறிந்து வெறுத்தனர். ஆமா. தமது குளிர்ந்த கண் பார்வையால் உழவரை தம் வசப்படுத்தி தழுவ வந்த உழத்தியர் அவ்வயலெங்கும் தாமரை மேல் கருங்குவலை மலர் பறந்திருப்பதைக் கண்டு தமக்கு முன்னரே அந்த உழவர்களை கவர்வதற்கு வேறு சில மகளிர் அவர்களை கண்களால் நோக்குகிறார்கள் என்று மயங்கினார்கள்.
இனி தமது எண்ணம் கைகூடுமோ கூடாதோ என அயத்தான் மிகுதியால் மனம் வெறுத்தல என கொள்ளலாம். எல்லாரும் மயங்கியே கிடக்கு. ரொம்ப லைவ்லியா கொண்டு வராரு இந்த இடத்துல. ஆக்சுவலி கழனின்னு சொல்லுவோம், இப்ப கூட கழனின்னு சொல்லுவோம் வயல. இப்போ சொல்ல கழனி, ஆமா இப்போ கழனின்னு தான் சொல்லுவோம் நம்ம. So, இது காட்டுவ கழனி. கற்பனைதான். ஆமா அதாவது இந்த ஓம் நெல்லு விளையிற வயல் வந்து கழனி, கரெக்டுங்களா? ஆமா. நெல்லு விளைஞ்சா மட்டும்தான் கழனி, இல்லாட்டி எல்லாமே வயல்ன்றது பொதுவான பேரு. நெல்லு விளைஞ்சா அது கழனி. கரெக்ட். பட் ஓகே, எங்களுக்கு வந்து அந்த நான் இவ்வளவு நாள் அந்த கழனி வயல் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியதான் நாங்க கழநீர். அது கழநீர் கழுவின கழுநீர், கழுகின்ற நீர். கழுநீர். Okay, அப்படி வரும். சரி, அடுத்த பாடல் படிக்கலாமா? ஓகே. 460. தூவி அன்னம் தம் இனம் என்று நடை கண்டு தொடர கூவும் மென்குயில் குதலையர் குடைந்த தன் புனல்வாய் ஓவு இல் குங்கும சுவடு உற ஒன்றோடு ஒன்று ஊடி பூ உறங்கினும் புல் உறங்காதன பொய்கை அம்மிதிலை நாட்டில் உள்ள நீர்நிலைகள். தூவி அன்னம் நடை கண்டு சிறு குகைகளை உடைய மன்னங்கள் மகளினரின் நடையழகை பார்த்து தம் இனம் என்று தொடரும் தன் இனமான அன்னப்பறவை என்று மயங்கி அவர் பின்தொடர்ந்தனர். கூவும் மென்குயில் குதலையர் இனிமையாக கூவுகின்ற மென்மையான குயிலின் குரல் போன்ற மழலை சொற்களை உடைய மகளிர் குடைந்த மூழ்கி விளையாடின. தம் புனல்வாய் குளிர்ந்த நீரில் ஓவு இல் விட்டு நீங்காத குங்குமம் சுவடு உற குங்கும குழம்பின் சுவடுகள் தம்மேல் பொருந்தியதால் ஒன்றோடு ஒன்று ஊடி ஒன்றுடன் ஒன்று பிணங்கி பூ உறங்கினும் தண்ணீரில் உள்ள தாமரை முதலிய மலர்கள் உறங்கினாலும் புல் உறங்காதன அவற்றிலுள்ள பறவைகள் தூங்காமல் கிடக்கின்றன. மயக்கணி குளங்களில் பெண்கள் இறங்கி விளையாடுகின்றனர். அப்பொழுது அவர்கள் உடம்பில் அணிந்துள்ள குங்குமக் கலவை அக்குளங்களில் உள்ள பறவைகள் உடல் மேல் படுகின்றது. அந்நிலையில் பிற பறவைகள் ஒன்றை ஒன்று நோக்கும் போது நம் இனப்பறவைகளே பிற இனப்பறவைகள் என மயங்கி தம்முள் மாறுபடுகின்றன. கலவைக்குறி நிறம் வேறுபடுதல் நன்மணம் உறுதலும் புவிக்கு தூக்கம். இது பூவிக்கு தூக்கமா? இதழ் குவிதல் பறவைகள் தூக்கம் இதெல்லாம் கலவையின்றி இளைப்பு தீர தூங்குதல். இந்த இடத்துல தூக்கம்னு சொல்றது எதன்னு எனக்கு தெரியல. பறவைக்கு தூக்கம்னு சொல்றாங்கல்ல, பூவிக்கு தூக்கம் கலவை இல்ல, கவலைங்கிறது கலவையின்றி இளைப்பு தீர தூங்குதல் நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கவலை கலவை கவலை 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 தான் இங்க எப்படி எழுதிருக்காங்க. ஓகே, எதுவும் மயக்க அணியா தான் இருக்கு. இல்ல, இன்னொரு இடத்துல கலவைங்கிறது வந்து கலவை வந்து இன்டிமெசிய சொல்லுவாங்க. கலவை குறி நிறம் வேறுபடுதலும் அந்த இடத்துல வந்து கலவைன்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கலவை இன்றி. ஆமா, இளைப்பு தீர தூங்குதல். அதனால அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. இந்த எல்லாமே ஒரே மயக்கணியில இருக்கு. இந்த பறவையா அந்த பறவையான்னு தெரியாம தன்னோட இனத்தையே வேற ஏதோ இனம் நினைச்சுனோட குங்குமம் அந்த ரெக்கையில சிறகுகள்ல பட்டதுனால வெள்ளையா இருக்கிறது சிகப்பா இருந்ததுனால அது வேற இனம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு மயங்கி மாறுபடுகின்றன. கலவிக்குறி, ஆமா கலவின்னு தானே கொடுத்திருக்கு. கலவிக்குறி நிறம் வேறுபடுதலாலும் நன்மணம் கலவி தூங்குதல் இதழ் குவிதல் பறவைக்கு தூக்கம் இதழ் குவிதல் பறவைக்கு தூக்கம். முதல் இடத்துல கலவியும் அடுத்த இடத்துல கவலை இன்றியும் அந்த இடத்துல மாறி வருது. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் லைன் அந்த அதாவது போயம்ல இருக்கிற அந்த லாஸ்ட் இது வந்து பூ உறங்கினும் புல் உறங்காதன அப்படின்னு போட்டிருக்காங்களா. அது வந்து தாமரை வந்து ஈவினிங் ஆனா அது மூடிரும், அதனால அது வந்து தூங்குற மாதிரி. ஆனா பறவைகள் ஏன் இதுல சொல்றாங்க புல் உறங்காதனா? புல்னு நினைச்சு இல்ல, அது மயக்கத்துல தூங்காம இருக்குன்னு அர்த்தமா? அதாவது இந்த குங்குமம் அதுலனால வந்து அந்த பறவைகளை பற்றுச்சு, அதனால இனம் தெரியாம அது தூங்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? இருக்கலாம்.
கலவையில் இருக்கும்போது தூங்காம இருக்கும் இல்லையா, அதையும் குறிப்பிடலாம். அதுலயும் ஆனா குறிப்பிடலாம். கீழே வந்து விளக்கத்துல வந்து கவலையின்றி இளைப்பு தூங்குதல்னு போட்டிருக்காங்க. மேல தூங்காமல் இருக்கின்றன்னு போட்டிருக்காங்க. அப்படி கேக்குறேன். ஆமா, மேல வந்து பறவைகள் தூங்காமல் கிடைக்கின்றனன்னு போட்டிருக்கு, கீழே வந்து பறவை கவலையின்றி தூங்குகின்றன போட்டிருக்கு. ஆமா, அர்த்தத்துல வித்தியாசம் வருது. பாடல் அது என்ன காட்டுறதுன்னு பாக்கலாம். அது பாடல்லையுமே உறங்காதன அப்படின்றது உறங்கல அப்படின்ற மாதிரிதான் போட்டிருக்காங்க. புல் உறங்காதன. தாமரைக்கு வந்து குவிஞ்சு மூடிடுச்சு. ஆனா அந்த பறவைகள் குழப்பத்தினால பூ உறங்கினும் புல் உறங்காதன பொய்கை. ஓ, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லா மலர்களும் உறங்கிடும் இல்லையா, மூடிடும். பூ உறங்கினாலும் புல்லுங்கிறது பறவைகள், புல் உறங்காம இருக்கக்கூடிய அந்த பொய்கைங்கிறது நதிய. சோ அந்த நதிகள்ல வந்து பூ முகெல்லாம் மூடினா கூட பறவைகள் வந்து ஒன்றோடு ஒன்று கூடி பிணங்கி ஒன்றோடு ஒன்று இணங்கி உறங்காமல் இருக்கின்றன. இல்லன்னா வந்து ஒரு சொல்ற மாதிரி மயக்க நிலையில இருக்கிறதால இங்கேயும் அங்கேயும் பறந்து ஒரு தூங்காம கடைசியில பறவை தூக்கம்னு போட்டிருக்காரு. கடைசியில வந்து பறவைக்கு தூக்கம் போட்டது அர்த்தத்துலதான் வருது. இங்க அந்த பூவிக்கு தூக்கம்னு போட்டிருக்காங்களா, அது எதை குறிக்குது? இது பாடல்லையா? அந்த கீழே விளக்கத்துல பூவிக்கு தூக்கம், மலர்களை தூக்கிறதுதான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. தாமரை மலர்கள் இதழ் குவிதல். பறவைக்கு தூக்கம் இல்லைங்கிறதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. அத கவலையின்றி இடைப்புற தூங்குதல் இல்லை பறவைக்கு. செய்யுள் படி பார்த்தா பறவை தூங்கல. தமிழ் மாறுபடுகின்றன. எனக்கு அப்படிதான் புரியுறது. அந்த குங்குமம் எல்லாம் சிதறி இருக்கிறதுல பறவைகள் அப்படியே மயங்கி தன்னோட இணைய தேடி பறக்கிற மாதிரியும் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பறவை தூங்காம இருக்குன்னு தான் அர்த்தம் இருக்கு. தம் இன பறவைகளே பிற இன பறவைகளே என்ற தமிழ் மாறுபடுகின்றன. தண்ணீரில் உள்ள தாமரை முதலிய மலர்கள் உறங்கினாலும் அவற்றில் உள்ள பறவைகள் தூங்காமல் கிடக்கின்றன. அதுதான் அர்த்தம். அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வேற பறவைகள் மாதிரி இருக்கே, இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் குழம்பி தூங்காம இருக்கு. கன்விக்ஷன் வரலையா அர்த்தத்துல? புரியுது, அது புரியுது. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா? படிக்கலாமா? இன்னும் ஒரு 2 பாடல் படிக்கலாம், படிங்க. 461. முறையினின் முதுமேதியின் முலை வழி பாலும் துறையின் நின்று உயிர் மாங்கனி தூங்கிய சாரும் அறையும் மென்கரும்பு ஆட்டிய அமுதமும் அழி தேம் நரையும் அல்லது நளிர்புனல் பெருங்கலா நதிகள். இதிலே நாட்டு நதிகள் இங்க சொல்றாங்க. முறையினில் ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக முதுமேதியின் முலை வழி பாலும் முதிய எருமைகளின் மடிகளில் இருந்து பெறுகின்ற பாலும் துறையிலே நின்று கரைகளிலே நிறை பெற்று உயர் மாங்கனி ஓங்கி வளர்ந்துள்ள மாமரங்களின் பழங்களிலிருந்து தூங்கிய சாரும் வழிகின்ற சாரும் அறையும் மென் கரும்பு வெட்டப்பட்ட இனிய சுவையான கரும்புகளை ஆட்டிய அமுதமும் ஆலைகளில் வைத்து ஆட்டுவதால் பெருகும் அமுதம் போன்ற இனிய பாலும், இங்கு கரும்பு பால் சொல்றாங்க. அழிதேன் நரையும் தேன் கூடுகளில் சிதைவதால் சிந்தி பெருகும் மனமுள்ள தேனும் அல்லது எனும் இவை மாறி பெருகுவதெல்லாம் இவையல்லாமல் இது இல்லாம நளிர்புனல் பெருகலா குளிர்ந்த நீர் பெருக இடம் பெறாதென நதி வளம் சொல்றாங்க. நதிகளை வருணிக்குங்கால் தாமாக பால் சுரக்கின்ற எருமை வளமா இந்த இடத்துல
ஓகே. எருமை மாமர சொலில் வளம் கரும்பு குவியல் தேன் பெருக்கம் ஆகியவற்றை கூறி நாட்டு வளத்தை புலப்படுத்தினார். முதுமதி பருவம் நிரம்பி கன்றை ஈன்ற எருமை மேற்கொண்ட கனைத்திலங் கற்றெருமை கற்றெருமை என்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சேர திருப்பாவை பாடல் சொல்றாரு. ஓகே. அதாவது இந்த வளம் சொல்றாங்க எல்லாமே வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து பால் நிறைய இருக்கு, அதே நதி மாதிரி வளம், பால் வளம், பால் வளம், மாமரங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் தேன் எல்லாம் இருக்கு. அயோத்தியை விவரித்த அயோத்தி மாதிரி இப்ப மிதிலையை விவரிக்கிறார். மிதிலை விவரிக்கிறாங்க. ஆமா, அந்த மேம் வளத்தை விவரிக்கிறாங்க. அயோத்தியில சொல்லும் போதும் அந்த எருமை வந்து பால் வந்து தானா வடிறத வந்து இன்னொருது வந்து அது குடிச்சுதான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த எருமை பால் கீழே வந்து அத மீன் குடிச்சு மீன் ஆமா. மயக்கத்துல ஆமா. வயல்வெளியில எல்லாம் கூட அந்த இது இருந்தது. தண்ணீருக்கு பதிலா பால்லே வளர்ந்துருக்குன்ற மாதிரி நம்ம கூட பேசணும். தேனும் பாலும் ஓடுதுன்னு நிஜமாவே தேனும் பாலும் ஓடுறான். ஆமா. இப்ப மிதிலையோட வளங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. அப்புறம் இல்ல, இதுல இந்த மாதிரி பாட்டுல இருந்தா அந்த மாதிரி நம்ம சொல்ற இதெல்லாம் வந்திருக்கும். இருக்கலாம்ல, வழக்காடெல்லாம் அப்படிதான் வந்திருக்கும். தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்றதெல்லாம். இல்ல இன்னொன்னு மேம், எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த கரும்பு பால் ஆட்டுவாங்கல்ல வெல்லம் செய்யும் போது கரும்பு, அதுல அந்த இதுல வந்துட்டு நிஜமாவே அந்த மாம்பழத்தை பிசைஞ்சு நல்லா பழுத்த மாம்பழத்தை பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இவர் சொன்ன மாதிரி அந்த முன்னாடி பாட்டுல பூ உறங்குறது அப்படின்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் வந்து கண்ணதாசன் நிறைய உபயோகிப்பார். பூ உறங்குது, பொழுதும் உறங்குது, நான் உறங்கவில்லை பாட்டெல்லாம் இதுல இருந்து எடுத்துட்டேன்னு எழுதுவார், சொல்லுவார் அவர் கம்பராமாயணம். ஆக்சுவலா பறவைக்கு அந்த புல்ன்ற வேர்டு வந்து இப்பதானே நம்ம பாக்குறோம். இருக்குமா? உரைகள்ல வந்து புறநானூறு அதுல எல்லாம் படிச்சிருக்கோம். திருப்பாவையிலே இருக்கு. புள்ளின் வாய்ப்பின்தானே பொல்லா அரக்கனை புல்லுனா பறவை. ஓகே. இந்த நம்ம புள்ளினம் சொல்லுவோம்ல, புள்ளினம். புள்ளினம். ஆமா, அதுவும் பறவை தான். பறவை. அடுத்த பாடல் டைம் இருக்கா? இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு. யார் படிக்கிறா? படிக்கவா மேம்? படிமா. இலைக்கும் நுண்ணிடை இடைத்தர முகடு உயர்கொங்கை மலைக்கண் மங்கையர் அரங்கினில் வைரியர் முழவம் முழக்கும் இன்னிசை வெறுவிய மூட்டு இளமூரி உலக்க வாழைகள் பாலையில் குதிப்பன ஓடை அந்த நாட்டிலுள்ள நீரோடைகள். இலைக்கும் நுண்ணிடை பஞ்சின் நூலை காட்டிலும் நுட்பமான இடையானது இடைதர சுமையை பொறுக்க மாட்டாமல் மெலிந்து பின்வாங்குமாறு. முகடு உயர்கொங்கை மலை சிகரம் போல் ஓங்கியுள்ள தனங்களையும் மலை துளி போல் குளிர்ந்த கண் பார்வையும் உடைய மங்கையர் இளம்பெண்கள் அரங்கினில் நடனம் ஆடுகின்ற நாடக சாலையிலே வைரியர் முழவம் முழக்கும் தம்மோடு இருக்கும் பாடகர்கள் மத்தளத்தை முழக்குவதனால் உண்டாகிய இன்னிசை வெறுவிய இனிமையான ஓசையை கேட்டு அஞ்சி ஓடுகிற மோடு மூரி பெரிய இளமையான எருமைகள் உலக்க படிந்து கலக்குவதால் வாழைகள் பாலையில் குதிப்பன. அதற்கு அஞ்சி வாழை மீன்கள் பக்கங்களிலுள்ள தென்னை கமுகுகளின் பாலைகளின் மேல் தாவிப்பாய பெறுவன. நடன அரங்கில் மங்கையர் ஆடும்போது வைரியர் மத்தளம் கொட்டுகிறார்கள். அதை கேட்டு அஞ்சிய எருமைகள் ஓடி சென்று ஓடைகளில் பாய்ந்து நீரை கலக்குகின்றன. அதனால் அங்குள்ள வாழைகள் பாலைகளில் பாய்கின்றன. வைரியர் மத்தளம் கொட்டுபவர். இது நல்லா இருக்குல்ல மேம்? அந்த சவுண்ட் கேட்டு எரும மாடு பயந்து ஓடி அந்த குளத்துல போய் விழுது. அங்க இருக்க மீன் வந்து மேல குதிச்சு வர்றதுனால அந்த ஹைட்டுக்கு தென்னை மர ஹைட்டுக்கு போறது. வைரியர் மத்தளம் கொட்டுகிறார்கள். அங்குள்ள வாழைகள் பாலைகளில் பாய்கின்றன. ஓடைகளில் பாய்ந்து நீரை கலக்குகின்றன எருமைகள். அதனால் வாழைகள் பாலைகளில் வாழைகள்னா என்ன? மீன் அந்த வாழை மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த இது சொல்றாங்க. வாழைகள் என்ன ரைமிங்? பாலைகளில் பாய்கின்றன. வாழை மீன் விலங்கு மீனா? விலங்கு மீன். ஈஸியா புரியுது இல்லையா?
463. நான் படிக்கிறேன் மேடம். படிங்க. படைநெடுங்கண் வால் உரை புக படர்புனல் மூழ்கி தடயமுன் கடல் செழுந்திரு எழும்படி காட்டி மெடையும் வெல்வலை புல்லொடும் ஒலிப்ப மெல்லியலார் குடைய வண்டினம் கடிமலர் குடையன குளங்கள் அந்த நாட்டிலுள்ள தடாகங்கள். மெல்லியலார் நெடுங்கண் மென்மை தன்மையுள்ள பெண்களின் கண்களாகிய வால்படை உரைபுக வாள்கள் இமைகளாகிய நீண்ட கண்களாகிய வால் உரைப்புக வாங்கள் இமைகளாகிய உரைக்குள்ளே புகும்படி கண்களை இறுக மூடிக்கொண்டு படர்புனல் மூழ்கி பரந்த நீரிலே இறங்கி குளித்து அந்த நீரை விட்டு எழுதல். முன்கடல் கடைய முன்பு திருப்பாற்கடலை கடைய செழுந்திரு எழும்படி அங்கிருந்து அழகுமிக்க இலக்குமி எழுந்து தன்மையை காட்டி தோற்றுவிக்கும் மிடையும் வெல்வலை நீரோடு மகளிர் நெருக்கமாக அணிந்துள்ள வளையல்கள் புல்லொடும் ஒலிப்ப நீர்ப்பறவைகளோடு சமமாக ஒலிக்கும்படி குடைய நீரிலே மூழ்கி திளைக்க வண்டு இனம் வண்டுகள் கடிமலர் குடைவன நறுமணம் முள்ள பூக்களை குடைந்து மதுவை குடித்து கழிக்கும். மகளிரும் திருமகளும் மகளிர் தம் வளையல்கள் ஒலிக்க குளத்தில் மூழ்கி அழிகின்றன. அது தேவர்களும் அசுரர்களும் பார்க்க கடையும் போது அக்கடலிலிருந்து திருமகள் மேலே எழுவது போல் உள்ளது. அதில் காட்சி அணி அமைந்துள்ளது. பார்க்கடல் குலத்துக்கும் திருமகள் மிதிலை நாட்டு பெண்களுக்கும் உவமையாகும். உருவக அணி கண்களை வாளாகவும் இமைகளை உரைகாவும் உருவகம் செய்துள்ளார். நயம் மெல்லியலார் நீர் குடைகின்றன, வண்டுகள் மலர் குடைகின்றன. மிதிலை நகரின் மதிப்புறத்தே அகலிகை. அது அடுத்த பாட்டு. கற்பனை ஏகப்பட்ட கற்பனை தான். மகளிர் தம் வளையல்கள் ஒழிக்க குளத்தில் மூழ்கி எழுகின்றார்கள். அது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கிறார்கள். காட்சி அணி. நிஜமா அந்த பார்க்கல் கடையும் போது என்ன வந்துச்சு மேல? அமிர்தம். ஆனா திரும்ப நிறைய வந்துச்சு ஆக்சுவலா. ஆமா நிறைய வந்து கரெக்ட். ஹி இஸ் ரைட். இல்ல அதுல திருமகள் மேலே எழுவது போன்றது. ஒருவேளை அது அப்பவும் அந்த மாதிரி ஏதாவது திருமகள் கையில வந்து பாத்திரத்துல அமிர்தத்தை எடுத்துன்னு வரா மாதிரி படம் பார்த்திருக்கேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் அதுல இன்னும் நிறைய இதெல்லாமா வரும். அமிர்தத்தை எடுத்துட்டு வர்றது திருமகள் இல்லையா? திருமகள் மேல ஆமா அமிர்தத்தை மகாலட்சுமி தான் மேல எடுத்துன்னு வரா மாதிரி. ஆனா அதுல நஞ்சு வந்தது சொல்லுவாங்களே, அது எப்போ? பார்க்கடல் கடையும் போது நஞ்சு வந்தது. அத சிவபெருமான் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு வரலையா, அந்த அதை பேஸ் பண்ணிதான் அந்த பழம். அததான் சாப்பிடும் போது உமை வந்து சிவனோட இந்த இதுல தானே அது. இல்ல மேம், அது வந்து பார்க்கடல் கடையும் போது ஒரு பாம்பை வச்சு பண்ணுவாங்க. அதுல இருந்து வர்ற விஷம் வந்து கலந்துறதுனால அது வந்து நஞ்சாயிடும். அது வந்து சிவபெருமான் உண்டதுனால நஞ்சுண்டேஸ்வரர் சொல்லுவாங்க. சோ அமுதம் வர்றதுன்றது நான் இப்பதான் பாக்குறேன். அமுதம் தான் அமிர்தத்துல வந்து நஞ்சு கலந்து வந்திருக்கிறதுனால நஞ்சு எல்லாமே மட்டும் சிவன் எடுத்துன்றாரு அதுல இருந்து நஞ்சு. ஓகே. அது கடையும் போது விஷ பாம்பு இருந்ததுனால நஞ்சு கலந்து வருது அந்த அமிர்தத்துல. சோ அமிர்தத்துல இருந்து நஞ்ச வந்து அவரு சிவன் எடுத்துன்றதுனால பார்வதி தடுக்கிறா. நீங்க அதுக்கு மேல குடிக்க கூடாது, கழுத்திலேயே அவருக்கு நின்னுடுறது. அதனாலதான் அவருக்கு நீல கழுத்து, திருநீல கண்டர். கண்டம்னா கழுத்து. சரி, அதுல இருந்து அடுத்த வாரம் படிக்கலாமா? மிதிலை நகரின் மதிப்புரை 463 முடிச்சுக்கிறோம் இல்லையா? பாக்கலாமா அடுத்த வாட்டி? அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றோம். ஓகே ஓகே, நன்றி. தேங்க்யூ.